சரி, ஓகே. நீங்கள் எத்தனை பேர் காமிக்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க? காமிக்ஸ்னால் என்னென்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? சும்மா ஒரு இன்ஃபார்மலாக செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 1 2 3 4 5 6 7 8 கடைசியில் ஒருத்தர் 9 வாழ்க்கையில் முன்னேறலாமே. இது ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்க போகுது. நான் உங்களுக்கு ஒரு 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 மிஸ்ட்ரி, ஒரு க்ரைம் வந்து முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். அதை நீங்கள் தான் டிடெக்டிவாக மாறி கண்டுபிடிக்க போகிறீங்க. அதனால தான் முன்னாடி வர சொன்னேன். ஸோ தட் ஸ்க்ரீனில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி இன்ட்ராக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், நீங்கள் கை தூக்கி இருந்தீங்க இல்லையா, என்ன காமிக்ஸ் படிச்சிருக்கீங்க நீங்கள்? ஓகே ஓகே. மாயாவினா 2 மாயாவி இருக்குது தமிழில். எந்த மாயாவி சொல்கிறீங்க? இரும்பு கை மாயாவின்னு ஒன்று இருக்குது, ராணி காமிக்ஸில் வந்த முகமுடி வாரர் மாயாவி. ஓகே ஓகே ஓகே. ஃபேண்டம். வேறு யாராவது? ஓகே. தினத்தந்தி, கன்னித்தீவு ஸ்ட்ரிப், டெய்லி ஸ்ட்ரிப். ஓகே ஓகே. தினமலரில் சிந்துபாத் வரலங்க, தினத்தந்தி மட்டும்தாங்க. 1957 இது வரைக்கும் வந்துட்டுருக்கு. அது வந்து கின்னஸ் ரெக்கார்டில் இருக்கிற ஒரு காமிக் ஸ்ட்ரிப். அது உலகத்திலே மிக அதிகமாக கண்டினியூவாக போயிட்டுருக்கிற ஒரே காமிக் ஸ்ட்ரிப் அப்படின்னு கின்னஸ் ரெக்கார்டில் இருக்குது. வேறு யாராவதுங்க? வேறு என்ன புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க? காமிக்ஸ் புத்தகங்கள். எஸ், உங்கள் பேர் உட்கார்ந்துக்கிட்டே சொல்லுங்கள், நோ இஷ்யூஸ். உங்கள் பேர் சொல்லிட்டு சொல்லுங்கள். உமாசங்கர். ஓகே ஓகே. டின் சூப்பர். ஓகே. வேறு யாராவது? ஓகே. எது கொஞ்சம் சவுண்டாக எனக்கு அவுட், ஸ்பீக்கர் அவுட். சார் மற்றவங்க மாதிரி இல்லை. இப்போ வந்துட்டு நீங்கள் ஓரளவு கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரூ பியூட்டி வெப்டியூன்லேருந்து எடுத்தாங்க. ஸோ அதை வந்துட்டு நான் அந்த காமிக் வெர்ஷன்லேயே நான் படிச்சிருக்கேன்றனால, அதே மாதிரி நான் நிறையா இது ஆன்லைனில் தான் நான் வந்து மோஸ்ட்லிக்கு இங்கிலீஷில் படிக்கிறேன். 9 வருஷமாக ஆன்லைனில் தான் படிச்சுட்டு இருக்கேன், ஃபிசிக்கல் புக் படிக்கிறது இல்லை. ஸோ ஏதாவது ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் இல்லை ஏதாவது ஒரு கதைகள்? ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரூ பியூட்டி. பட் வேறு இதுனா கொஞ்சம் ஆப் தான் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து ஷுஹோலி. ஏன்னா வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு நேச்சர், இப்போ ஹீரோயின் வந்துட்டு எனக்கு மேக்கப் போட்டால் தான் கான்ஃபிடென்ட் வரும், நேச்சுரல் இருந்தால் கான்ஃபிடென்ட் வராது. ஒரு ஸ்கூல் டைமில் இருக்கும்போது அவன் வந்து இல்லை நீ எப்படி இருக்க அப்படி தான் நான் அழகாக இருக்கா, நீ எப்படி இருக்க ஒரு ட்ரூ ஃபார்மில் இருக்கும்போது தான் நல்லா இருக்கா. அதுதான் அந்த கோர் டீம் வந்து அந்த கேரக்டர் வச்சு தான் மெயினாகவே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. அந்த ஆர்ட் இது அங்கே ஒருத்தர் சொல்லியிருந்தாரே, என்ன மாதிரி காமிக்ஸ் படிச்சிருக்கீங்க? எஸ், உங்கள் பெயர்? ஓகே. மார்வலில் என்ன கதையில் என்ன கேரக்டர்? வேர்ல்ட் பிரேக்கர் ஹல்க்னு ஒரு காமிக். ஹல்க். ஓகே. வேறு யாராவது? நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். நிறைய பேர் கை தூக்குனீங்களே. ஏன் காமிக்ஸ் படிக்கணும்? சிம்பிளஸ்ட் ஆன்சர் எஸ். சுலபமாக எளிமையாக ஒரு கதையை, ஒரு விஷயத்தை, கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு காமிக்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்மேட் அப்படின்றாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னும் வரணுமா மக்கள்? வந்து கொண்டே இருக்கிறார்கள். யாராவது ஒருத்தர் போய் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட முடியுமா ப்ளீஸ் எனக்காக? அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வர முடியுமா? ஏன்னா ஆரம்பத்திலே ஒரு படம் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். பை த வே, எங்கே அவங்க செந்தமிழ் பாரதி? இல்லை அவங்க பேர் வந்து செந்தமிழ் பாரதி. நீங்கள் நேற்று செஷன் வரலன்னு நினைக்கிறேன். உயிர்மை டிவியில் லைவாக போகுது. ஸ்ருதி டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணி போடுறாங்க. அவங்க ரெண்டுத்துலையுமே பாருங்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங் செஷன் இது. ஆக்சுவலாக இந்த ஒரு 6 நாட்களுமே வந்து நான் எல்லா செஷனுமே பார்த்துட்டு தான் வரேன். நான் அது நடுவில் ஒரு செஷன் வந்திருந்தேன். பீப்புள் ஆர் ஆல் பிளஸ்ட். எங்கள் ஏஜில் இந்த மாதிரிலாம் ஒரு 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 நிகழ்ச்சி, ஒரு அமைப்பு, ஒரு 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 விஷயம் நடக்கவே இல்லை. ஸோ அந்த வகையில் யூ ஆர் ஆல் பிளஸ்ட்.
இது எத்தனை பேர் வேண்டா வெறுப்பா இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த நெட்ஃப்ளிக்ஸ் வீடியோ போடுங்களேன், மக்கள் வர்ற வரைக்கும் அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு ட்ரெய்லர், ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு கண்டென்ட்டோடைய ட்ரெய்லர் இது பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். காமிக்ஸ், தமிழ் காமிக்ஸ், அதன் தற்காலமும் எதிர்காலமும், இந்த டாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு காமிக்ஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு புரிதல் வேண்டும். அதற்கு நான் ஒரு 2-3 கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போகிறேன். என்னுடைய கேள்விகள் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உலகிலேயே மிக அதிகமாக விற்பனையாகும் 2வது புத்தகம் எது? வாய்ப்பில்லை, வாய்ப்பே இல்லை. டாப் 10லே இல்லை. இல்லை. சரி, முதல் புத்தகம் எதுவாக இருக்குன்னு கெஸ் பண்ண முடியுதா உங்களால்? வாய்ப்பில்லை. பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் புக், அதை விற்கிறது இல்லை யாரும். டிக்ஷனரின்னு யாரோ சொன்னாங்க, ஆனால் அது வந்து ஒரு பார்ட் ஆன்சர் தான். அது எந்த மொழி டிக்ஷனரின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆக்ஸ்ஃபோர்டுன்றது ஒரு பிராண்ட் நேம், சரிங்களா? ஸோ உலகிலேயே மிக அதிகமாக விற்பனையாகும் புத்தகம் சைனீஸ் டிக்ஷனரி. ஆனால் என்னுடைய கேள்வி என்ன? உலகிலேயே மிக அதிகமாக விற்பனையாகும் 2வது புத்தகம். இந்த செஷன் எதை பற்றியது? அப்போ பதில் என்ன ஃபீல்டிலேருந்து வரணும்? அப்போது உலகிலேயே மிக அதிகமாக விற்பனையாகும் 2வது புத்தகம் ஒரு காமிக்ஸ்னால் அந்த காமிக்ஸை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? என்னவாக இருக்கக்கூடும்? இல்லை 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 நம்ம ரேடார்லேயே இல்லாத ஒரு பதில் தான். நான் தான் சொல்கிறேன், என்னுடைய கேள்விகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ நான் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் ரொம்ப யோசித்து பதில் சொல்லுங்கள். ஒரு கூகுள் இமேஜில் போயிட்டு நம்ம வந்து பில் கிளின்டன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா, இல்லை ஜோ பைடன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா, முதல் 30 இமேஜஸ் காட்டுது பார்த்தீங்களா ஃபஸ்ட் பேஜில்? அதில் இருக்கிறத எப்போவுமே நான் செலக்ட் பண்ண மாட்டேன். ஒரு 32வது பேஜில் போயிட்டு அதில் இருக்கிற ஒரு 18வது இமேஜ் தான் சர்ச் பண்ணி கொண்டு வரணும்னு எதிர்பார்ப்பேன். ஸோ என்னுடைய கேள்விகளுக்கான பதிலும் அப்படி தான் இருக்கும், சரிங்களா? உலகிலேயே மிக அதிகமாக விற்பனையாகும் 2வது புத்தகம் ஒரு காமிக்ஸ் புத்தகம். ஒரு காமிக்ஸ் புத்தகம், ஜாப்பனீஸ் காமிக்ஸ் புத்தகம். அந்த கிளியை ஆஃப் பண்ணுங்களேன், சரிங்களா? சாரி, இட் வாஸ் மென்ட் டு பி எ ஜோக். உலகிலேயே மிக அதிகமாக விற்பனையாகும் புத்தகம் 2வது புத்தகம் ஒரு ஜாப்பனீஸ் காமிக்ஸ். நம்ம ஊரில் சித்திரக்கதை அப்படின்னு சொல்கிறோம், ஆங்கிலத்தில் அதை காமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் அதற்குன்னு ஒரு பெயர் இருக்குது, அந்த மொழியில் ஒரு பெயர் இருக்குது, சரிங்களா? ஃப்ரான்ஸில் நீங்கள் போனீங்கன்னா பிடி அப்படின்வாங்க, பொந்தே டெஸ்டினி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க, பிடி அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த மாதிரி ஜப்பானில் வெளியாகிற காமிக்ஸுக்கு பேர் வந்து மங்கா. அதனுடைய ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் மங்கா. இதுவே நீங்கள் கொரியாவில் போனீங்கன்னா அது மன்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும். யாரோ ஒருத்தங்க கூட இதில் கொரியன் காமிக்ஸை பற்றி ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தாங்க. ஓகே, ஜாப்பனீஸ் மங்கா காமிக்ஸில் ஒரு பர்டிகுலர் கதை தொடர் தான் உலகிலேயே மிக அதிகமாக 2வது. ஒன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் இருக்குது. அது அனிமேஷன் தொடராகவும் வந்திருக்கு, படமாகவும் வந்திருக்கு. இப்போது சமீபத்தில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீச்சர் ஃபில்மாகவும் வந்திருக்கு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, படிச்சிருக்கீங்க? பரவாயில்ல, பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஒரு முதல் 2 எபிசோடு பார்த்தாலே போதும். அதனோட பேசிக் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கப்பற் கொள்ளையர்கள்லாம் இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? கேப்டன் ஜாக் ஸ்பேரோ வந்து ஒரு கப்பற் கொள்ளையர், தெரியும் இல்லையா உங்களுக்கு? அது கப்பல்களெல்லாம் கொள்ளையடிக்கிற ஒரு கடற்கொள்ளையர்கள் அவங்க. அந்த மாதிரி உலகத்திலேயே நம்பர் 1 கடல் கொள்ளைக்காரன் ஒருத்தன் இருக்கான், சரிங்களா? அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வருஷமாக உலகில் இருக்கிற எல்லா கப்பல்களையும், அந்த கடல் பகுதியில் இருக்கிற எல்லா கப்பல்களையும் அவன் கொள்ளையடித்து அந்த வைரங்கள், நகைகள், தங்கம் எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேகரித்து வச்சிட்ருக்கான். அவனோட டீமில் இருக்கிற ஆட்களுக்குமே அவன் அந்த கொள்ளையடித்த பொருளை எங்கே இருக்குன்னே தெரியாது. அது ஒரு தடவை அவனை என்ன பண்ணுறாங்கன்னா, அரசாங்கம் பிடிச்சிடுறாங்க, அவனை தூக்கில் போடுறாங்க. அவனை தூக்கில் போடும்போது அவன் என்ன பண்ணுறான்னாக்கா, கடைசியாக ஏதாவது சொல்ல விரும்புறியான்னும் போது அவன் சொல்கிறான், ஆமாம், உலகத்தில் இருக்கிற கப்பல் கொள்ளையர்கள், கடல் கொள்ளையர்கள் எல்லாருமே என்னுடைய பொக்கிஷத்தை நான் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கிறனோ, யார் அதை தேடி கண்டுபிடிக்கிறாங்களோ அவன் தான் என்னுடைய வாரிசு
அவன் தான் நம்பர் 1 கொள்ளையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறந்து போயிடறான். கடைசி வரைக்கும் அவன் சொல்லலை. ஸோ அந்த பொக்கிஷத்துக்கு பேர் ஒன் பீஸ். அதை தேடி நம்ம ஹீரோ மங்கி லூஃபின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்துக்கிட்டு ட்ராவல் பண்ணுற ஜேர்னி தான் ஒன் பீஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், படித்து பாருங்கள் நீங்கள் அது. சரிங்களா? இப்போது நமக்கு அடுத்த ஒரு கேள்வி வரணும். அது நம்ம இவ்வளோ இலக்கியங்கள் படிக்கிறோம், கவிதைகள் படிக்கிறோம், உரைநடை படிக்கிறோம், நாடக வடிவிலான புத்தகங்களை படிக்கிறோம், சினிமா சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட புத்தகங்கள் படிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் உலகிலேயே மிக அதிகமாக விற்பனையாகும் 2வது புத்தகம் ஒரு காமிக்ஸாக இருக்கிறது அப்படின்றது. இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி. சினிமாவில் நம்மலாம் இப்போ கலெக்ஷன் ரிப்போர்ட் பற்றி பேசிகிட்டு இருப்போம். சரிங்களா? இந்த படம் இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு, முதல் நாள் இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம். அது உலகிலேயே மிக அதிகமாக ஒரு பட வரிசை இருக்குது இல்லையா, ஒரு ஃபிலிம் ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் செகண்ட் பெஸ்ட் கலெக்ஷன் பண்ணுற ஃப்ரான்ச்சைசி எதுவாக இருக்கும்? செகண்ட் பெஸ்ட் ஃப்ரான்ச்சைசி. ஆஃப்டர்நூன் செஷன் எல்லாருமே சாப்பிட்டு வந்திருக்கீங்க, கொஞ்சம் போராக இருக்குன்றது எனக்கும் புரியுது. இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைசி எது? MCU, மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஓகே, ரைட். 2 பேர் குரல் ஒருத்தங்க தலையாட்டுறாங்க. ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு ஒரு கேரக்டர் பார்த்துருக்கீங்களா? அவருடைய நம்பர் என்ன? அவருக்கு ஒரு நம்பர் போடுவாங்க ஜேம்ஸ் பாண்டுக்கு முன்னாடி. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜேம்ஸ் பாண்டோட நம்பர்? யாராவது ஒருத்தர் அந்த 007 இல்லை 007க்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்களேன். 007 ஜேம்ஸ் பாண்ட் 007, ரைட். பட் அது ஏன் 7? ஏன்? இப்போது மேக்ஸ் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். ஒரு நம்பருக்கு அடுத்து நீங்கள் 0 போட்டால் தான் அந்த 0க்கு வேல்யூ. முன்னாடி 0 போட்டிங்கன்னா 0க்கு வேல்யூ இல்லை. அப்போ வெறும் 7ன்னு சொல்லிட்டு போயிடலாமே. ஏன் 007? ஏன்? ஜேம்ஸ் பாண்ட் வந்து பிரிட்டிஷ் உளவுத்துறையில் MI6 அப்படின்ற ஒரு பிரிவில் இருக்கார். மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் 6 அப்படின்ற பிரிவு அது. அந்த பிரிவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அவங்க ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அதில் 02 இல்லை 01 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு கொடுத்தாங்கன்னாக்கா, அந்த 0 இண்டிகேட்ஸ் லைசன்ஸ் டு ஷூட். யாரை வேண்டுமானாலும் நாட்டின் பாதுகாப்பிற்காக யாரை வேண்டுமானாலும் சுடலாம். அதுதான் 0. ஸோ 01 அப்படின்னா அந்த யாரை வேண்டுமானாலும் சுடலாம் என்கிற அந்தஸ்து பெற்ற ஏஜென்ட்டுகளில் அவர் நம்பர் 1ல் இருக்கார், நம்பர் 2ல் இருக்கார் அப்படின்ற மாதிரி. அந்த 1, 2ன்றது வந்து ஹைரார்கி பொசிஷன் கிடையாது. அவங்களோட ஜஸ்ட் ஒரு நம்பர், நம்ம ரோல் கால் நம்பர் இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் அது. அப்போது யாரை வேண்டுமானாலும் நாட்டின் பாதுகாப்பிற்காக சுடலாம் அப்படின்றதுக்கு 0 அப்படின்னா 2 0 எதுக்கு? லைசன்ஸ் டு கில். யாரை வேண்டுமானாலும் நாட்டின் பாதுகாப்பிற்காக சுட்டு கொல்லலாம். அதனால தான் ஜேம்ஸ் பாண்டுக்கு வந்து 00 அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அந்தஸ்து. அது he has got the license to kill. ஏன் நம்ம ஜேம்ஸ் பாண்டை பற்றி பேசுகிறோம்னாக்கா, ஜேம்ஸ் பாண்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு ஹால்குள்ளே வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? he does something called as visual reading. விஷுவல் ரீடிங்னா என்ன? சவுண்டாக சொன்னீங்கன்னா எனக்கு கேட்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கரெக்ட். இப்போது நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த கிளாஸில் நான் ஒரு அட்டகாசமான டீச்சர்னு சும்மா ஒரு பொய்க்காக கற்பனை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு சூப்பர் டீச்சர், உலகத்திலே மிகச்சிறந்த ஆசிரியர் நான் தான் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அவ்வளோ ஈடுபாட்டோட ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். அந்த கிளாஸை நீங்கள் அவ்வளோ ஈடுபாட்டோடு கவனிக்கிறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டில் ஒரு பர்டிகுலர் கான்செப்டை டீச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதை எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களால் உள்வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களால் காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? சயின்டிஃபிக் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது கெஸ்ஸாவது பண்ணலாமே. 60 to 70. யாருங்க அது? வாய்ப்பில்லை ராசா. 70 வாய்ப்பே இல்லை. பதில்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். என்னுடைய கேள்விகள் எப்பவுமே அப்படி தான் இருக்கும். 20. யார் 5 சொன்னது? யார் யார் யார்? இல்லை, இங்கே தானே குரல் கேட்டது. நீங்கள் அங்கே கை தூக்குறீங்க. நீங்கள் தானா? 5% உண்மையிலேயே
ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் எடுக்கும்போது அதை சராசரி மாணவனால் உட்கிரகித்து கொள்ளும் தன்மை வந்து 5% தான். இதான் ரியாலிட்டி. அப்போ எப்படி நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்டை உங்களுக்குள்ளே கொண்டு போவீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த 5 ஃபோல்டருக்கு வெளியில் ஒரு பிக்சர் இருக்குது, அது ப்ளே பண்ணுங்களேன். ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. இல்லை, அந்த ஃபோல்டர் இருக்கு இல்லையா, டிஎன்பி ஃபோல்டர், அதில் ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. இது எல்லாமே வந்து நம்மளுடைய டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். 5% இஸ் லெக்சர். நான் ஒரு சப்ஜெக்டை உங்களுக்கு டீச் பண்ணும்போது உங்களுக்கு 5% தான் போகும். நான் டீச் பண்ணுறதை நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு 10%. அதை நீங்கள் ஒரு ஆடியோ விஷுவலாக, ஒரு வீடியோ கண்டென்ட்டாவோ இல்லை ஒரு ஆடியோ விஷுவல் கண்டென்ட்டாவோ நீங்கள் பார்க்கும்போது 20%. அதை யாராவது ஒருத்தர் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி செய்முறை விளக்கத்தோடு சொன்னால் 30%. அதை நீங்கள் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது 50%. ப்ராக்டிஸ், அடுத்தவங்களுக்கு நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்கும்போது தான் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 90% வந்து படும் மனதில். இப்போது இதில் இந்த ஆக்டிவ் பேசிவ்னு ஒன்று போட்டிருக்கேன். அது பக்கத்தில் வந்து பாருங்கள், விஷுவல் அப்படின்னு நான் ஒன்று போட்டிருக்கேன். சரிங்களா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னதான் பிரில்லியண்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், எக்ஸப்ஷனல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், ஒருத்தர் கிளாஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ பர்சன்டேஜ் தான் அவங்களால காம்ப்ரஹெண்டே பண்ண முடியும். சரிங்களா? இப்போது வெளியில் வந்துடலாங்க, இதுலேருந்து வெளில வந்துடலாம். ரைட். ஸோ காமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதுனா, ஒரு விஷயத்தை, ஒரு சப்ஜெக்டை பிக்சர்ஸ் மூலமாக சொல்கிறது தான் காமிக்ஸ். சீக்வென்ஷியல் ஆர்ட். சீக்வென்ஷியல்னால் என்ன? தொடர்ச்சியான எண்கள் 1 2 3 4 5 6 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான். இப்போது நான் வந்து அந்த டோரை திறந்துக்கிட்டு இந்த ஹால்குள்ளே நடந்து வந்து இந்த படிக்கட்டு ஏறி இங்கே வரேன் இல்லையா. ஸோ அந்த டோரை திறக்கிறது முதல் ஃபோட்டோ, இங்கே நடந்து வர்றது 2வது ஃபோட்டோ, இங்கே திரும்புறது 3வது ஃபோட்டோ, இங்கே படிக்கட்டு ஏறுறது 4வது ஃபோட்டோ, போடியம் போகிறது 5வது ஃபோட்டோன்னா, இந்த 5 ஃபோட்டோ 1 by 1 நான் ஒரு வரிசையில் போட்டு வச்சுருந்தேன்னாக்கா தட் பிகம்ஸ் அ காமிக்ஸ். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளஸ்ட்டு விஷயம். சரிங்களா? நீங்கள் எல்லாருமே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிஎஃப், ஒரு 20 பேஜ் பிடிஎஃப் ஒன்று வந்திருக்கும். இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பிடிஎஃப்பை காமிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதை படித்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிடிஎஃப். காமிக்ஸ்னால் என்ன, காமிக்ஸ் எப்படி படிக்கணும், காமிக்ஸில் இருக்கிற வகைகள் என்ன, காமிக்ஸோட வரலாறு என்னன்றது ரொம்ப ஷார்ட்டாக, போர் அடிக்காமல் ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். 20 பேஜ் டாக்குமெண்ட். சரிங்களா? ரைட். இப்போது காமிக்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம். ஒரு வீடியோ நம்ம ஒன்று ப்ளே பண்ணோம். செந்தமிழ் பாரதி, நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா? அது அந்த வீடியோ முடியும் போது தான் வந்தீங்களா? ஓகே. நெட்ஃப்ளிக்ஸில் ஏப்ரல் மாதம் 30 எட்டர்நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைக்காட்சி வெப் சீரிஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த வெப் சீரிஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க. அந்த வெப் சீரிஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்னவா பட்டது அப்படின்னாக்கா, ஒரு அயல் கிரக ஏலியன்கள், கரெக்டாக, அயல் கிரக ஜந்துக்கள் வந்து பூமியை ஆக்கிரமிச்சிக்கிற பற்றிய ஒரு படம் அப்படி தானே உங்களுக்கு தோணுது? அது கரெக்டாக? நம்ம எல்லாருமே கரெக்டாக தானே புரிஞ்சிட்ருக்கோம், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அதை பார்க்கும்போது? புரியல. ஓகே. கிறிஸ்மஸ் டைம். ஓகே. புரியல. ஓகே ஓகே, குட். அப்சர்வ் பண்ணுறீங்க. ரைட். சரி, இப்போ இந்த காமிக்ஸில் அஃபென்சிவாக ஏதாவது இருக்கா? இந்த காமிக்ஸில் உங்களை பாதிக்கிற மாதிரி, இல்லை அது ஏதாவது கிரிமினல் வேலைகள் ஏதாவது இந்த இந்த இதில் இருந்ததா நீங்கள் பார்த்ததில்ல? இல்லைங்க, அது ஓகே, தட்ஸ் நாட் அ கிரிமினல் ஒர்க், தட்ஸ் வார். சரிங்களா? கிரிமினல்ன்றது வந்து, இப்போது நான் ஒரு கவிதை எழுதுகிறேன், ஒரு கதை எழுதுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அரசாங்கத்தையோ இல்லை ஆட்சியாளர்களையோ எதிர்த்து இருக்குது அப்படின்னாக்கா என்னை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணலாம். கரெக்டாக? இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இந்த இந்த வீடியோ, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா HGO, ஹெக்டா ஹெர்மன் ஆய்டர்ஹெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மேதை, ஒரு மிகப்பெரிய ரைட்டர் அவர். அந்த ரைட்டர் 1957 உருவாக்கிய ஒரு காமிக்ஸ், எட்டர்நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக்ஸ். அது அந்த காமிக்ஸை கிரியேட் பண்ணதுக்காக அவருடைய ஆர்டிஸ்ட், ஓவியம் வரைஞ்சார் இல்லைங்களா, ஃப்ரான்சிஸ்கோ சொலேனோ லோபெஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஆட்சியாளர்களுக்கு பயந்து நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடிட்டார். HGOக்கு 4 பெண்கள்,
முதல் பெண்ணுக்கு 25 வயசு, கடைசி பெண்ணுக்கு 18 வயசு. இந்த சம்பவம் 1977 இந்த சம்பவம் நடக்கும்போது 4 பெண்களும் அரசாங்கத்தால் கடத்தப்பட்டார்கள். அரெஸ்ட் செய்யப்படவில்லை, கடத்தப்பட்டார்கள். அவருடைய 4 மருமகன்களும் காணாமல் போனார்கள். அவருடைய புத்தகத்தை பப்ளிஷ் செய்த பிரிண்டிங் ப்ரெஸ் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அவருடைய பப்ளிஷர் வெளிப்படையாக மிரட்டப்பட்டு அவர் அந்த பப்ளிஷிங் ஹவுஸையே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார். HGO ஹெர்மன் ஹெக்டர் ஆய்டர்ஹெல்ட் 1979 மவுண்ட் வெசூப்பியோ அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சிறையில் கடைசியாக அவர் காணப்பட்டார் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஜேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அடையாளம் தெரியாத கைதியும் இடம் புரியாத சிறைச்சாலையும், அதாவது அன்ஐடென்டிஃபைட் பிரிசனர் அண்ட் அன்னோன் பிரிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில். ஜேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் என்ன சொல்கிறாருன்னா 1981 கிட்டத்தட்ட HGO மாதிரியே இருக்கிற ஒரு ஆளை நான் ஒரு கொடூரமான சிறைச்சாலையில் எலும்பும் தோலுமாக பார்த்தேன். அது HGOவா இல்லையான்னு எனக்கு தெரியலன்றார். இது 1981 ஜூன். இப்போது கிட்டத்தட்ட 44 வருஷம் ஆகுது இல்லையா? இன்றளவும் HGO மிஸ்ஸிங் ப்ரிசியூம்டு டெட் அப்படி தான் இருக்குது அவருடைய ஸ்டேட்டஸ். காணாமல் போய்விட்டார், இறந்து விட்டதாக கருதப்படுகிறார். ஏன்னா அவருடைய டெட் பாடியோ அவருடைய இதுவோ கண்டுபிடிக்கல. அகைன் நம்மளோட கேள்விக்கு வருவோம். நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் அவரை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி, அவரை ஜெயிலில் போடுற மாதிரி, அவருடைய கதைகளுக்கு ஓவியம் வரைந்த ஓவியர் நாட்டை விட்டு பயந்து ஓடுற மாதிரி, இல்லை அவருடைய 4 பெண்கள், அவருடைய மருமகன்கள், இவங்க எல்லாமே அரெஸ்ட் ஆகி காணாமல் போய் யாருமே கண்டுபிடிக்கப்படலை. அதில் அந்த முதல் பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைமாத கர்ப்பிணி, 8.5 மாதம் அவங்க ப்ரெக்னென்ட். அவங்க அந்த அரசாங்கம் அவங்களை எடுத்துகிட்டு போகும்போது முதல் பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3 மாதம் கை குழந்தை கையில் இருக்குது. இவங்கெல்லாம் மிஸ்ஸிங், இன்று வரும் யாருமே கண்டுபிடிக்கப்படவில்லை. ஃபார்ச்சுனேட்லி HGOவோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ரெண்டோட உதவியோட நாட்டை விட்டு தப்பிச்சு போயிட்டு, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது இந்த காமிக்ஸால். இது ஆக்சுவலாக எட்டர்நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக்ஸ் புத்தகம். மறுபடியும் நான் கேட்குறேன், நீங்கள் பார்த்த அந்த இமேஜில் இவ்வளவு பயங்கரமான விஷயங்கள், ஒரு பின் விளைவுகள் நடக்கக்கூடிய அளவுக்கு சம்பவங்களை கொண்ட ஒரு கருத்து ஏதாவது அதில் இருந்ததா? இல்லை இல்லை இல்லை, உங்களால் கெஸ் பண்ண முடியாது. இல்லை சார், இல்லை சார், இல்லை. சரி, நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய கேள்விகள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நேரான ஒரு பதில்கள் வராது. அது சரிங்களா? 1957 இந்த கதை என்னன்றது நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு நண்பர்கள், ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு சீட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. திடீர்னு வெளியில் பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவு ஏற்படும். சரிங்களா? ஸ்னோஃபால். இவங்க வெளியில் மறுநாள் பார்க்கும்போது யாரெல்லாம் அந்த பனிப்பொழிவுக்கு ஆளாகி இருக்கிறார்களோ அவங்க எல்லாமே இறந்துடுறாங்க. யாரெல்லாம் அந்த பனிப்பொழிவுக்கு டைரெக்டாக அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்க. ஸோ இப்போ உயிரோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சிருது, அந்த பனிப்பொழிவு தான் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு ஒரு எதிர்வினையை உருவாக்கியிருக்கு, ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு குழுவாக இருந்துக்கிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு போராளிக்கான ஒரு அமைப்பை உருவாக்கிட்டு இவங்க எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்மளோட சர்வைவலுக்கு என்ன பண்ண முடியும்னு பிளான் பண்ணும்போது இவங்களுடைய கேங்லேயே சில துரோகிகள் இருக்காங்க. இவங்க அடுத்து எங்கே கூட போகிறாங்க, அடுத்து இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை எதிரிகளுக்கு தெரிவிக்கிற அளவுக்கு சில துரோகிகள் அந்த குரூப்லேயே இருக்காங்க. அவங்க டெக்னிக்கலி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏலியன் அட்டாக் நடக்குது. இதுதான் கதை. மறுபடியும் நான் கேட்குறேன், இந்த கதையில் அப்படி என்ன ஒரு பயங்கரமான விஷயங்கள் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே வரலாறு படிக்கணும். 1950களில் 60களில் ஆரம்பித்து 50களில் வச்சுக்கலாம் நீங்கள்லாம். அது அமெரிக்கா ஒரு சர்டன் செக்ட் ஆஃப் கியூபா, அர்ஜென்டினா, ஆக்சுவலாக அது அர்ஜென்டினான்னு சொல்லணும், அர்ஜென்டினான்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம், கூபா, இந்த போன்ற நாடுகள் எல்லாம் அவங்க தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை செய்கிறாங்க அவங்க. இந்த கதை 1957 ஒரு காமிக் ஸ்ட்ரிப்பாக ஹோரா சேரா அப்படின்ற ஒரு மேகசினில், இப்போ நம்ம சிறுவர் மலர் இருக்கு இல்லையா, அதில் 2 பேஜ் காமிக்ஸ் வரும், பார்த்துருப்பீங்க நீங்கள்லாம். அது அப்படியே தொடராக போகும் அதெல்லாம். அது அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 பேஜ் வரும் ஒவ்வொரு இஷ்யூலையும். அது இப்படி கண்டினியூஸாக 2 வருஷம் தொடராக வந்தது. இது
அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 வருடம் இந்த காமிக்ஸ் தொடர் வரவில்லை. 1967 மறுபடியும் இவர் வந்து இதை காமிக்ஸை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு அவர். அப்போது இந்த டைமில் வந்து பிகம்ஸ் பொலிட்டிக்கலி ஆக்டிவ். யார்? ஹெச்ஜிஓ த ரைட்டர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அவருடைய ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது, ஒரு உரை. ஆக்சுவலாக ஒரு யூனிவர்சிட்டி ஒரு இடத்துல அவர் பேசின உரை, ஏகாதிபத்தியத்தின் 450 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற ஒவ்வொரு மாணவரும் மிக முக்கியமாக படிக்க வேண்டிய ஒரு கட்டுரை அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க அவங்க. 1967, 68, 69 என்ன நடக்குதுன்னாக்கா, சே கவாரா வந்து கொல்லப்படுகிறார். நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சே கவாரா கொல்லப்பட்ட உடனே இவர் நம்ம ஹெச்ஜிஓ என்ன பண்ணுறாருனா, அதை தாங்க முடியாமல் அவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு ஒரு ஹகியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயோகிராஃபியோட ஒரு ஃபார்மெட். அது ஹகியோகிராஃபி அப்படின்றது என்னன்னாக்கா, 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுகளில் செயின்ட் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கையை கொண்டாடுவதற்காக எழுதப்படுகிற ஒரு வாழ்க்கை வரலாறு. இவர் சே கவாராவுக்காக இவர் ஒரு காமிக்ஸ் கிராஃபிக் நாவல் ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. அவர் அந்த கிராஃபிக் நாவல் பொதுமக்கள் கிட்ட போச்சுன்னா மிகப்பெரிய இம்பேக்டை உருவாக்கும். இன்னொரு கலகத்தை, அந்த நாட்டில் நடந்த மாதிரி ஒரு கலகம் அர்ஜென்டினாவிலையும் நடக்கும். அது நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு காப்பியையும் கைப்பற்றி எரிச்சிடுறாங்க. டெக்னிக்கலி 1969 2022 வரைக்கும் ஒரு காப்பி கூட உலகத்தில் கிடைக்கவே இல்லை. 2022 ஃபார்ச்சுனேட்லி ஒரு காப்பி கிடைச்சி அதை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி இப்போ வந்திருக்கு அந்த புத்தகம், சே கவாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதை இவர் எழுதுறாரு. அதை எழுதி முடிக்கும்போது அவங்க நாட்டு மக்கள் கேட்குறாங்க, நம்ம நாடு இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கேன்னு. இப்போது அந்த பிரச்சனைக்கு வருவோம். அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு லத்தீன் அமெரிக்க, தென் அமெரிக்க நாடுகளையெல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலில் சிஐஏ மூலமாக கொண்டு வருது. இப்போ நீங்கள் இந்த படம் பார்த்தீங்க இல்லையா, ஒரு ட்ரெய்லர் பார்த்தீங்கல்ல, அந்த ட்ரெய்லரில் இருக்கிற விஷயங்களை அப்படியே நீங்கள் பொலிட்டிக்கலாக ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். அந்த நாடு வந்து அர்ஜென்டினா, சரிங்களா? அந்த பனிப்பொழிவுன்றது சிஐஏ நடத்துகிற பனிப்போர், பொருளாதார ஒரு போர், அவங்க மூலம் நடக்கிற ஒரு அடக்குமுறை. அந்த அயல்கிரக ஏலியன் ஜெந்து ஒன்று நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அது வந்து அமெரிக்க இராணுவம். அந்த குரூப்லேயே இருந்துக்கிட்டு இவங்களை காட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு அரசாங்கம். ஸோ வெளிப்படையாக நீங்கள் பார்க்கும்போது இது வந்து ஒரு சாதாரண ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையாக தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இவர் அதை 1969 அதுக்கப்புறமா இது எட்டர்நாட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் எழுத ஆரம்பிக்கிறார் அவர். மிக 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 இதே ஸ்டோரி தான் அது, இதே ஸ்டோரி லைன், இதே கான்செப்ட் தான் அது. ஆனால் அதில் நீங்கள் படிக்கிறது பார்க்குறது ஒரு விஷயம், ஆனால் மக்கள் புரிஞ்சிக்கிறது ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் இந்த புத்தகத்தை வந்து அர்ஜென்டினாவில் தடை செய்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருனா, சிலி அப்படின்னு நீங்கள் படிப்பீங்க, சீலேவில் போயிட்டு அந்த புத்தகத்தை வந்து பதிப்பிக்கிறாரு. அங்கேருந்து புத்தகத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடத்திக்கிட்டு கொண்டு வந்து இந்த நாட்டில் மக்கள் படிக்க ஆரம்பித்தாங்க. எப்படி கள்ளக்கடத்தல் நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா, 80ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்மக்லிங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவருடைய புத்தகங்களை அரசாங்கத்திற்கு, போலீஸ்க்கு, இராணுவத்திற்கு தெரியாமல் மக்கள் கடத்தி கொண்டு வந்து படிக்க ஆரம்பித்தாங்க அவங்க. அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட். ஸோ இனிமேல் யாராவது உங்ககிட்ட காமிக்ஸ்னால் அது சின்ன பசங்க படிக்கிறது, அது குழந்தைகளுக்கானது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, தயவு செஞ்சு அந்த கான்செப்ட் அப்படியே புறம் தள்ளி வச்சுடுங்க. அது இன்னொன்று நான் சொல்கிறேன், இது நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கான்டெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்த ஒரு கான்டெக்ஸ்ட் சொல்கிறேன் நான். அது ஒரு கார்ட்டூன், இல்லாட்டி ஒரு காமிக் ஸ்ட்ரிப்னு வச்சுக்கோங்க, 6 கட்டங்கள். காமிக்ஸில் ஒரு கட்டம் வந்து ஒரு பேனல் நம்ம சொல்லுவோம், ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஓவியம் ஒரு பேனல் சொல்லுவோம். 6 கட்டங்களை கொண்ட ஒரு காமிக்ஸ் ஓவியம், ஒரு காமிக்ஸ் ஒர்க் தமிழ்நாடு அரசை டாப்பிள் பண்ணிருச்சு தெரியுமா? அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டது. ஜனாதிபதி ஆட்சி இங்கே வந்ததுங்க, கவர்னர் ஆட்சி இங்கே வந்தது தெரியுமா? செல்லம்னு ஒரு புகழ்டு இருக்கும், ப்ளே பண்ணுங்களேன். 1970களுடைய மத்தியில் பிற்பகுதியில் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இங்கே இந்தியாவில் வந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போதும், நான் சொன்னதுக்கப்புறம் செகண்டுக்கு போங்க. இந்திரா காந்தி வாஸ் த பிரைம் மினிஸ்டர், காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாங்க அவங்க. கலைஞர் கருணாநிதி நம்மளுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தார் அவர். இந்த காலகட்டத்தில் சென்சார்ஷிப் அப்படின்றது நியூஸ் பேப்பருக்கே வந்தது, மேகசினுக்கு இருந்தது. சினிமாவுக்கு இப்போ சென்சார்ஷிப் இருக்குது இல்லையா? சென்சார்ஷிப்னா என்ன? தணிக்கை குழு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு சினிமா எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு 12-14 பேர் இருக்கிற ஒரு தணிக்கை அதிகாரிகள் கொண்ட ஒரு குழு கிட்ட அந்த சினிமாவை போட்டு காமிச்சிட்டு
அரசாங்கத்திற்கு எதிரான இல்லை பொதுமக்களுக்கு எதிரான அஃபென்சிவான ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த சினிமாவையே ரிலீஸ் பண்ண முடியும். இதுதான் சென்சார்ஷிப், தணிக்கை. அந்த மாதிரி டெய்லி நியூஸ் பேப்பருக்கு தணிக்கை இருந்த காலகட்டம் அது. யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பரை ரெடி பண்ணிவிட்டு போய் ஒரு தணிக்கை அதிகாரிகிட்ட காமிச்சு அவர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறமா தான் அதை பிரிண்ட் பண்ணணும். அவர் வேணான்னு சொல்லிட்டாருன்னா அந்த பகுதியை கருப்பு மையால் பூசி அதை மக்கள் பார்வை கொண்டு போகக்கூடாது. நீங்கள் அது அப்படி தான் பிரிண்ட்டே பண்ணணும். நீங்கள் அது அந்த காலகட்டத்தில் சென்னையில் கோடம்பாக்கத்தில் இருந்த முரசொலி ஆஃபீஸில் ஒரு தலையங்க கார்ட்டூன் வருது. அந்த தலையங்க கார்ட்டூன் வந்த உடனே நம்ம 1 by 1 ப்ளே பண்ணலாம், நான் சொல்லும்போது ப்ளே பண்ணுங்கள். அந்த தலையங்க கார்ட்டூன் வந்த உடனே வழக்கம் போல் நம்ம தமிழர்கள் அதை பற்றி பெருசாக கண்டுக்கலை. சரிங்களா? இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோயங்கா வந்து ஒரு ஆங்கில நேஷ்னல் நியூஸ் பேப்பர் நடத்திட்டு இருந்தார் அவர். இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருந்தவங்களுக்கு இந்த கார்ட்டூன் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கார்ட்டூனை எடுத்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஃபஸ்ட் பேஜில் போடுறாங்க. இப்போ இந்தியா முழுக்க இந்த கார்ட்டூன் போகுது. வழக்கம் போல் நம்ம இந்தியர்கள் அதை பெருசாக கண்டுக்கலை. 2 நாள் கழிச்சு த நியூயார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கிற மிகவும் புகழ்பெற்ற ஒரு தினசரி செய்தித்தாளில் நியூயார்க்கர் பத்திரிகையில் இந்த கார்ட்டூன் வருது. இப்போது உலகம் ஃபுல்லாக பேசுகிறாங்க. இப்போ இந்தியர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போது நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இதை கவனிக்கிறாங்க. உடனே எடுத்துகிட்டு போய் பிரைம் மினிஸ்டர்கிட்ட இதை காட்டுறாங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, யார் இதை பப்ளிஷ் பண்ணுது? நியூயார்க்கரில் யார் இந்த அளவுக்கெல்லாம் பண்ணுறது? மேம் நியூயார்க்கரில் பண்ணல, இந்தியன் எக்ஸ்பிரஸில் பண்ணியிருக்காங்கன்னு. இந்தியன் எக்ஸ்பிரஸா? யார் அது கூப்பிடு அப்படின்றாங்க. விசாரித்து பார்க்குறாங்க. மேடம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் இல்லை, முரசொலி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன லாங்குவேஜ்? மேம் தமிழ். தமிழ்னா டிஎம்கே ஆட்சி. ஆமாம் ஆமாம் ஆமாம், கூப்பிட அவனு. யார் அது அப்படின்னு பார்த்தாங்கன்னா நம்ம முரசொலி பேப்பரில் வந்து அந்த ஒரு கார்ட்டூன். நீங்கள் அந்த 1 by 1 அப்படியே ப்ளே பண்ணுங்களேன். இந்திரா காந்தி சேஞ்ச் ஓவர், சேஞ்ச் ஓவர், சேஞ்ச் ஓவர். புரியுதா? இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஒரு ஓவியம், ஒரு காமிக்ஸ், ஒரு கார்ட்டூன் செய்யக்கூடிய வேலை, அதனோட இம்பேக்ட். இது நெகட்டிவ் இம்பேக்டாக நான் சொல்லலை. உங்களால் 1000 கட்டுரைகளில் நீங்கள் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை ஒரு சைலண்ட் காமிக் உங்களுக்கு செஞ்சு காமிச்சது. அதனோட இம்பேக்ட் என்ன? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்களேன், இது என்ன சொல்லுது? இது இந்த படம் என்னத்தை சொல்லுது? எக்ஸாக்ட்லி, ஹிட்லர், சர்வாதிகாரி எல்லாமே ஒன்று தானே அது. சரிங்களா? எவ்வளோ இம்பேக்டாக இருக்குது பாருங்கள். அதுதான் காமிக்ஸ். ஏன் காமிக்ஸ் படிக்கணும் அப்படின்றதுக்கு என்னென்னா, நீங்கள் தான் அந்த பதில் சொன்னீங்க, எளிமையாக ஒரு விஷயத்தை மக்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு. 3rd ஃபோல்டர் போங்களேன். இப்போ இந்திய அளவில் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3rd ஃபோல்டர் முன்னூன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் இமேஜ். யாராவது ஒருத்தர் இது என்ன, இதில் இருக்கிற இது மிக முக்கியமான ஒரு கடந்த 10 வருஷத்தில் வந்தது. இது 2016 வந்த ஒரு படம், ஒரு புத்தகம். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இம்பாக்ட் எனக்கு சொல்ல முடியுமா? இந்த புத்தகம் ஆரம்பத்தில் இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. இதில் என்னங்க இருக்குது தடை செய்கிற மாதிரி? டெக்னிக்கலி தடை இல்லை, பட் ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது இந்த புத்தகத்திற்கு. சார் மாஸ்க் படம் போடுறது தப்பா சார்? இல்லை எதுவுமே தப்பு இல்லைல்ல. ICUN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. சரிங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, ஒவ்வொரு உயிரினத்திற்கும், ஒவ்வொரு விலங்கிற்கும், ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அவங்க எந்த வகையான ஒரு பட்டியலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணி லிஸ்டிங் பண்ணுவாங்க அவங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்தியாவில் வந்து புலி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, புலி ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், அதாவது அரிய வகை, அழிந்து வரும் அரிய வகை உயிரினமான பட்டியலில் வைக்கப்பட போகுது வெரி சூன். சரிங்களா? அந்த மாதிரி அவங்க ஒரு பட்டியல் வச்சுருக்காங்க. இப்போது நாய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிக 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 பரவலாக இருக்கிற உயிரினம், அதனால் அது எந்த வகையான ஆபத்தும் இல்லை. சரிங்களா? இப்படி அவங்க கேட்டகரைஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது அதில் ரெட்டில் லாஸ்ட்டில் ICUN லிஸ்டிங்கில் லாஸ்ட்டில் வந்து ஒரு செக்மெண்ட் இருக்கும், என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அழிந்து வரும் அரிய வகை உயிரினம். அந்த உயிரினத்தில் இந்த அனிமல் இருக்குது.
இது ஒரு மான். சரிங்களா? இப்போ நான் மறுபடியும் கேட்குறேன், அழிந்து வரும் அரிய வகை உயிரினமான ஒரு மானுடைய ஃபோட்டோவை அட்டையில் வைத்தால் அவ்வளோ பெரிய பாதிப்பு உருவாகுமா? இல்லைல்ல? அட்டை. நெக்ஸ்ட் இமேஜ் ப்ளீஸ். என்ன டைட்டில்? அந்த புத்தகத்தோட டைட்டில் என்ன? முன்னு அ பாய் ஃப்ரம் காஷ்மீர். ஹங்குல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை மான் இனம் இருக்குது. அந்த மானுடைய கொம்புகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஹங்குல் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஐசியூஎன் அது வந்து அழிந்து வரும் அரிய வகை மான் இனம் அப்படின்னு சொல்லிட்டு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸில் அதை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது நான் சொன்ன கான்டெக்ஸ்டில் இந்த புத்தகத்தை வச்சு பாருங்களேன். நீங்கள் காஷ்மீரில் வசிக்கும் ஒரு மான் இது. சரிங்களா? இந்த மான் வகை பெரும்பாலும் காஷ்மீரில் மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயும் இருக்காது. அது பனிப்பிரதேசங்களில் மட்டும் இந்தியாவில் இருக்கிற ஒரு வகை மானினம். ஸோ டெக்னிக்கலி நீங்கள் இதை வந்து காஷ்மீர் மக்கள்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அவர் 160 பக்கம் அந்த கிராஃபிக் நாவல் 2016 இந்தியாவில் வராமல் லண்டனில் பப்ளிஷ் ஆகி, நான் அதை ஃபஸ்ட்டு காப்பி லண்டனில் தான் வாங்கினேன். நான் அது லண்டன்லேருந்து வர வச்சு வாங்கினேன். லண்டனில் பப்ளிஷ் ஆகி அதுக்கப்புறம் 9 மாதம் கழித்து தான் இந்தியாவுக்கு வந்தது இந்த புத்தகம். சரிங்களா? முன்னு அ பாய் ஃப்ரம் காஷ்மீர் அப்படின்னு சொல்கிற இந்த புத்தகம் 160 பக்கங்களில் போலீஸ்காரங்க இருப்பாங்க, ஆர்மி மக்கள், பொதுமக்கள் எல்லாருமே இருப்பாங்க, அரசியல்வாதிகள் எல்லாருமே இருப்பாங்க. அவங்க எல்லாமே மனிதர்களாக இருப்பாங்க. காஷ்மீர் மக்கள் மட்டுமே மான்களாக வரையப்பட்டிருப்பாங்க அந்த புத்தகத்தில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆர்மி கேப்டன் வந்து காஷ்மீர் இருக்கிற 2 பேர் கூட பேசிகிட்டு இருக்காருனாக்கா, அந்த ஆர்மி கேப்டன் வந்து ஆர்மி கேப்டன் மாதிரி மனுஷனாக தான் வரையப்பட்டிருப்பார். ஆனால் அந்த காஷ்மீர்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கள மட்டும் இந்த மானாக வரைஞ்சிருப்பார் அவர். ஸோ நீங்கள் அதை படித்து 160 பக்கம், அதில் ஒரு 3-4 கட்டங்களில் நீங்கள் அழுதுருவீங்க அதை படிச்சிங்கன்னாக்கா. அப்படிப்பட்ட ஒரு புத்தகம். ஆனால் அந்த புத்தகத்தோடைய அட்டையில், வெறும் அட்டையில் மட்டுமே அந்த அந்த துயரத்தை நமக்கு கடத்திட்டார் அவர். ஸோ நான் சொல்ல வருவது என்னவென்றால், ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் நான் லிட்ரேச்சருக்குள்ளே போகிறேன், எனக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னும் போது நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய இடம் காமிக்ஸ். ஸோ அதனால்தான் காமிக்ஸ் படியுங்க அப்படின்னு சொல்லி இந்த செஷனை ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்போ சொல்லுங்கள், நம்ம காமிக்ஸ் படிக்கணுமா? படிக்கணும். ஏன்னா நான் கிளாஸ் எடுக்கிறேன், அதனால் நீங்கள் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? அடுத்த இமேஜ் போகலாங்களா? இல்லை வேணாம், ஹோல்ட் பண்ணுங்கள். இது இருக்கட்டும். இந்த இமேஜ் இது போதும். இப்போது நம்ம காமிக்ஸோட வரலாறு, நான் உங்கள் எல்லாருக்குமே வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு 20 பேஜ் டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்கேன், அதை படிச்சுக்கோங்க. அதில் டீட்டெயில்டாக காமிக்ஸோட வரலாறு கொடுத்துருக்கேன். அது இப்போ வேண்டாம், போர் அடிக்கும், லெக்சர் மாதிரி ஆகிடும், அது வேண்டாம். சரிங்களா? நம்ம தமிழ் காமிக்ஸை பற்றி பேசுவோம். சரிங்களா? பாலதீபிகை அப்படின்னு சொல்லிட்டு 1800, அதுவுமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும், நோட்ஸ்லாம் எடுக்க வேணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து உங்களோட மைண்ட் செட்லேருந்து ஒர்க் பண்ணுற ஆள், அதனால் நீங்கள் இதெல்லாம் கஷ்டப்பட வேணாம்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு அந்த பிடிஎஃப்பில் கொடுத்துட்றேன். சரிங்களா? பாலதீபிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுவர் பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிறுவர் பத்திரிகை ஆரம்பித்து அதுக்கப்புறமா சில்ட்ரன்ஸ் மேகசின் அப்படின்னு வந்து அயல் நாடுகளில் காமிக்ஸ்ன்ற ஒரு ஃபார்மெட் வரும்போது நம்மளும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா, பை த வே என்னோடய பேர் கிங் விஸ்வா. நான் வந்து தமிழ் காமிக்ஸ் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலைப்பு ஒன்று வச்சிட்ருக்கேன். நான் வந்து ஒரு 1500க்கும் மேற்பட்ட ஒரு கட்டுரைகளை எழுதியிருக்கேன். இந்த கட்டுரைகளில் பெரும்பாலான கட்டுரைகள் காமிக்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சரை பற்றி தான் இருக்கும். சரிங்களா? எனக்கு இந்த போலியான தன்னடக்கம் கிடையாது. ஸோ ஐ எம் அன் அத்தாரிட்டி இன் காமிக்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர். ஐ எம் அ ஹிஸ்டாரியன், ஐ எம் அ டாக்குமெண்டேரியன். சரிங்களா? இப்போது நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, தமிழில் காமிக்ஸ் அப்படின்ற ஒரு மரபு, நான் ஒரு டீட்டெயில்டான ஒரு 20 வருஷமாக ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். தமிழ் காமிக்ஸின் தோற்றமும் வரலாறும் அப்படின்னு சொல்லிட்டு. என் கையில் 1937 வந்த ஒரு ஃபுல் பேஜ் காமிக்ஸ் இருக்குது. ஆனால் அதுதான் தமிழோட முதல் காமிக்ஸான்னு என்னால் கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியல. சரிங்களா? இது ஒரு மற்ற நார்மலான ஒரு ஒர்க்காக இருந்ததுன்னா இதுதான் தமிழோட முதல் காமிக்ஸ்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் பிகாஸ் இட்ஸ் அ ரிசர்ச் ஒர்க், ஸ்டில் ஆன்கோயிங் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு அந்த ஒர்க். அது அப்போது நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 88 வருஷங்களாக நம்மக்கிட்ட அந்த ஒரு மரபு இருந்துட்டு வருது. அது
நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு சிலரை தவிர்த்து பெரும்பாலானவர்கள் எல்லாமே உங்களோட ஏர்லி 20s தான் இருக்கீங்க, கரெக்டாக? இல்லை 20ஸ்க்கு இந்த பக்கமும் அப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே. உங்களுக்கு வரலாறு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு வரலாறை படிங்க. இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் சம்திங் இன் யுவர் லைஃப், வாழ்க்கையில் நீங்கள் ஏதேனும் சாதிக்க விரும்பினால் தயவு செய்து வரலாறை படியுங்கள். வரலாறு தெரிந்தவர்களால் தான் வரலாறு படைக்க முடியும். நமக்கு முன்னாடி என்ன இருக்கிறது, என்ன நடந்திருக்குது அப்படின்னு தெரியாமல் பிளைண்டாக நீங்கள் போயிட்டு ஒரு விஷயத்தை சாதிச்சிடவே முடியாது. ஸோ வரலாறு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய தமிழில் காமிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னாக்கா 1940கள் 50களில் கொஞ்சமாக மேலே வருது. ஒரு 3 லெஜெண்ட்ஸ் இருக்காங்க, மிக முக்கியமான லெஜெண்ட்ஸ் 3 பேர். முல்லை தங்கராசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஜெண்ட், சரிங்களா? வாண்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஜெண்ட். செல்லப்பன், இப்போ நீங்கள் பார்த்தீங்கள ஓவியம், அந்த இந்திரா காந்தி ஸ்டாலின் அதை வரைஞ்சவர் செல்லப்பன். இந்த 3 பேரும் தான் தமிழ் காமிக்ஸின் மும்மூர்த்திகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ் காமிக்ஸ் உலகத்தின் மும்மூர்த்திகள் அப்படின்னாக்கா முல்லை தங்கராசன், வாண்டு மாமா, செல்லம் என்கிற செல்லப்பன், இந்த 3 பேரும் தான் அது. இந்த 3 பேரும் ஹைப்பர் ஆக்டிவாக இருந்த பீரியட் எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 60ஸ்லேருந்து 80s வரைக்கும், மிட் 80s வரைக்கும். ஆர் வாண்டு மாமா அண்ட் செல்லம் 90s வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏர்லி 90s வரைக்கும். அது அந்த ஒரு 20-30 வருட காலகட்டங்கள் தான் தமிழ் சினிமாவின் தமிழ் காமிக்ஸின் பொற்காலம், சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிஜெனஸ் தமிழ் காமிக்ஸை அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அது என்ன இண்டிஜெனஸ் அப்படின்னாக்கா, டப்பிங் படங்கள் எடுக்காமல் நம்ம கதைகளை, நம்ம ஊர் மக்களின் கதைகளை நம்ம ஆர்டிஸ்ட்டுங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஆளுங்களை வச்சு கதை எழுதி உருவாக்குறது தான் இண்டிஜெனஸ் காமிக்ஸ், நம்மளுடைய ஓன் கண்டென்ட், சரிங்களா? இப்போது நம்ம மார்வெல், டிசி இந்த படங்கள் பார்க்குறோம், நிறைய ஹாலிவுட் படங்களை தமிழில் டப்பிங் பண்ணி நம்மலாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் நான் குறை சொல்லவில்லை, அது ஒரு வணிகத்தனமான செயல். ஆனால் நம்மளுடைய வரலாறை, நம்மளோட சரித்திரத்தை நம்ம ஆட்கள் புரிஞ்சு எழுதினா தான் அதை நமக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். அது அந்த வகையில் இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ண மிகப்பெரிய ஒர்க் இருக்குது. அதெல்லாம் அது கனவா நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிக், சரிங்களா? வாண்டு மாமா அண்ட் செல்லம். நீங்கள் போய் ஜஸ்ட் கூகுளில் கனவா நிஜமா அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும், சரிங்களா? அந்த மாதிரி மிகச்சிறந்த ஒர்க்கெல்லாம் படைச்சிருக்காங்க இவங்க எல்லாமே. அது ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் உருவாகுது, 2 விஷயங்கள் நடக்குது. இந்த 2 விஷயங்களால தான் தமிழில் இப்போது காமிக்ஸ் அப்படின்ற ஒரு வழக்கமே கிட்டத்தட்ட இல்லாமல் இருக்குது. முதல் விஷயம், டைம்ஸ் ஆஃப் இந்தியா குரூப்லேருந்து இந்திரஜால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக்ஸ் ஒன்று வருது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அமெரிக்காவில் இருக்கிற ஃபேண்டம், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஃபேண்டம், மேண்ட்ரேக், ஃப்ளாஷ் கார்டன், இந்த மாதிரியான கதைகளை எல்லாவற்றையும் உரிமை பெற்று அதை தமிழில், தெலுங்கில், ஹிந்தியில் 12 லாங்குவேஜில் வெளியிட்டாங்க அவங்க, சரிங்களா? அந்த கதைகள் எல்லாமே இங்கே கலரில் ₹1 ₹2 விலையிலெல்லாம் 1960s மிட்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம். அது அப்போது மக்களுக்கு என்ன ஆகும்னாக்கா, இப்படி சொல்கிறேன் நான், அது ஒரு பேட்மேன் படத்தையும் தமிழில் வர்ற ஒரு சூப்பர் ஹீரோ படத்தையும் நீங்கள் அடுத்தடுத்து போட்டு காமிச்சிங்கன்னா அந்த பிரம்மாண்டம், அந்த டெக்னாலஜி, அந்த என்ன சொல்கிறது, அது அந்த படைப்பூக்கம், அந்த மாதிரி விஷயங்களில் எப்போவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பட்ஜெட்டுக்கு நம்ம எதுக்கு எடுக்கப்பட படங்களை நீங்கள் கிண்டல் தான் செய்வீங்க. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கு தான் அதிகமான விருப்பம் தெரிவிப்பார்கள், அதற்கு தான் வணிகம் சிறப்பாக நடக்கும். அது ஸோ இந்த ஆங்கில மொழி மாற்றம் செய்யப்பட்ட இந்த அயல்நாட்டு காமிக்ஸ்களின் வருகை மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை தமிழில் உருவாக்குச்சு. 1950கள் 60கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ஏகப்பட்ட பத்திரிகைகள், அப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. ரேடியோ எப்போ வந்தது 60ஸ்ல, சரிங்களா? டிவி டெக்னிக்கலி 80s, கலர் டிவியெல்லாம் 80ஸ்ல வந்தது. அது 70ஸ்ல டிவி வந்துருச்சு, சரிங்களா? 77ல் தூர்தர்ஷன் தமிழ்நாட்டில் வந்தது. உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, முதல்ல 10 கிலோமீட்டர் ரேடியல் டிஸ்டன்ஸுக்கு தான் இங்கே டெலிவிஷன் தூர்தர்ஷன் கேந்திராலேருந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்க டிவி பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அது 90 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆச்சு. அது அந்த வரலாறுலாம் படித்து பாருங்கள், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓ வாவ், இப்படி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் யாருக்குமே அது புரியாது. அது என்னடா, அது டிவி வந்து வெறும் 10 கிலோமீட்டருக்கு தான் பார்க்க முடியும், நாங்கள்லாம் பார்க்க முடியாதா அப்படின்னா அது என்ன வைஃபை சிக்னலா அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க. அந்தளவுக்கு இருக்குது. ஸோ அப்போது என்டர்டெயின்மெண்ட் வேறு எந்த விதமான விஷயங்களுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில்
பத்திரிகைகள் தான் இருக்கும்போது இந்த அயல்நாட்டு பத்திரிகைகளோட என்ட்ரி தமிழ் அப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா கல்கி, ஆனந்த விகடன், குமுதம், தினமணி கதிர். தினமணி கதிர்னால் இப்போ தினமணி பேப்பர் கூட சண்டேல வர்றது கிடையாது. ஆக்சுவலாக தினமணி கதிர்னு ஒரு வார பத்திரிகை இருந்தது. அப்போது ஏகப்பட்ட பத்திரிகைகள், 20-30 பத்திரிகைகள், ஒவ்வொரு பத்திரிகையிலையும் ஒரு காமிக்ஸ் படக்கதை போயிட்டுருக்கும், ஒரு காமிக்ஸ் கதை தொடர்கதையாக போயிட்டுருக்கும். சில டைமில் 2-3 கதைகள் போயிட்டுருக்கும். குழந்தைகளுக்காக கோகுலம் அப்படின்னு சொல்லிட்டு கல்கி குரூப்பில் ஒன்று ஆரம்பித்தாங்க. கலைமகள் குரூப்லேருந்து கண்ணன் சொல்லிட்டு ஒரு சிறுவர் பத்திரிகை ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே காமிக்ஸ் கதைகள் போயிட்டுருக்கும். அப்போ இது எல்லாமே படிக்கும்போது மக்களுக்கு அந்த துறை மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. நிறைய பேர் காமிக்ஸ் ஓவியங்கள் வரைய ஆரம்பித்தாங்க அவங்க. ஆனால் ஒன்ஸ் இந்த இன்டர்நேஷ்னலி டப்டு காமிக்ஸ், இன்டர்நேஷ்னலி தப்பும் தவறுமாக டிரான்ஸ்லேட்டட் காமிக்ஸ் நம்ம தமிழுக்கு வரும்போது இங்கே அது ஒரு பெரிய இம்பேக்ட் உருவாக்குது. என்ன நடக்குதுன்னா 2 வகையான இம்பேக்ட் உருவாக்குது. ஒன்று, ஒரு ஓவியருக்கும் ஒரு கதாசிரியருக்கும் கொடுக்கப்படுகிற காசை விட இந்த காமிக்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணி வாங்க போடும்போது இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அதை நிறைய கதைகளை வாங்கி சர்க்குலேஷனில் போக ஆரம்பிக்குது. அதில் வர்ற அந்த சூப்பர் ஹீரோ கதைகள், அது சூப்பர் ஹீரோன்ற ஒரு ஜான்ரா நம்ம தமிழில் இல்லவே இல்லை. ஆனால் இது போன்ற கதைகளையெல்லாம் மக்கள் ரசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வேறு வழி இல்லாமல் எது விற்பனையாகிறதோ அதை கொடுப்போம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அவங்க இந்த மாதிரி சில கதைகளெல்லாம் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் வி ஆர் ஃபெயிலிங் இன் தட். சரிங்களா? இது ஒரு பக்கம் நடக்குதுன்னா, எந்த பத்திரிகைகளில் காமிக்ஸ் தொடர்கதைகள், நம்ம மண் சார்ந்து நம்ம மொழி சார்ந்த காமிக்ஸ் கதைகள்லாம் வந்துட்டு இருந்ததோ, அதே பத்திரிகைகளோட எடிட்டர்கள் 80களில் மிட் ஆஃப் 80ஸில் அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. என்னென்னா, இந்த காமிக்ஸ் எல்லாம் வேறு லாங்குவேஜ்லேருந்து வருது, அது ஓகே. நம்ம பத்திரிகைகள்லேயே நம்ம வரைகிறதுக்கு ஏன் நம்ம செலவு பண்ணணும், ஏன் காசு இது பண்ணணும்? நம்மளுமே பத்திரிகைகளில் வர தொடர்கதைகளை டிரான்ஸ்லேட்டட் காமிக்ஸாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரிங்களா? அந்த முடிவு என்ன மாதிரியான இம்பேக்ட் உருவாக்குச்சுன்னா, தமிழில் 90களுக்கு அப்புறமா பெரிய புதிய ஓவியர்கள் யாருமே உருவாகவில்லை. நான் சொல்கிறது கமர்ஷியல் பத்திரிகைகளில் வர்ற ஆர்டிஸ்ட்டுகள். சரிங்களா? தமிழில் காமிக்ஸ் கதைகளே உருவாக்கப்படுறது நின்று போயிடுச்சு. கடைசியாக தமிழில் வந்த ஒரு உலகத்தரமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் காமிக்ஸ், இல்லை ஒரு காமிக்ஸ், ஒரு கிராஃபிக் நாவல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுஜாதா எழுதி சுஜாதா ஒரு இன்புட் கொடுத்து ஆரம்பித்து முழுக்க ட்ராட்ஸ்கி மருது, இந்த சனிக்கிழமை அவர் இங்கே வராரு, மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு செஷன். ட்ராட்ஸ்கி மருது சார் வாழற காலத்தில் நம்ம வாழறோன்றதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய கொடை. அந்த ட்ராட்ஸ்கி மருது சார் உருவாக்குன நோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃபிக் நாவல். சரிங்களா? குமுதமில் தொடர்கதையாக வந்தது அது. இப்படி ஒரு சில பரிச்சாத்த முயற்சிகள், ஒரு சில முயற்சிகளை தவிர்த்து தமிழில் ஒரு பிளான்டு ஒர்க்காக காமிக்ஸ்கள் குறைந்து வந்துட்டு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஒரு சில முயற்சிகள் அங்கே இங்கே நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் பேர் என்னங்க? அஸ்வினி. இப்போ உங்கள் கையில் ஒரு செல்ஃபோன் கேமரா இருக்குது. நீங்கள் அதை வச்சுக்கிட்டு உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சுக்கிட்டு ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறீங்க. நீ அவனை அடிக்கிற, அவன் கீழே விழுந்துடுறான், நான் உன் மேலே பழி போடுறேன். இது ஒரு சிச்சுவேஷன். இதை நீங்கள் ஒரு வீடியோவாக எடுக்கலாம் இல்லையா? பட் அதை ஒரு திரைப்படமாக இல்லை அதை ஒரு குறும்படமாக நம்மளால் யூடியூப்லேயோ ஒரு ஓடிடி கண்டென்ட்லேயோ வெளியிட முடியுமா? வெளியிடலாம். பட் அது இப்போ நம்ம பார்த்த நெட்ஃப்ளிக்ஸ் கண்டென்ட் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தரமாக இருக்குமா? ஏன்? இதுவும் ஒரு குறும்படம் தானே. கரெக்ட், குறும்படம் தான். ஆனால் ஏன் வந்து அதை நம்ம ஒதுக்குறோம், ஏன் அதை நம்ம ரசிக்கிறோம்? ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒரு இலக்கணம் இருக்கிறது, ஒரு கிராமர் இருக்குது. அந்த கிராமருக்குள்ளார இருந்து அந்த கிராமரை தெரிஞ்சுக்கிட்டு அதை உடைக்கிறதுன்றது ஒன்று. பட் அந்த கிராமர் இருக்கணும். அதில் அந்த ஒரு படைப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் கண்டென்ட், ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்து அந்த ஸ்ட்ரக்சரில் உருவாக்கப்படுகிற படைப்பு தான் அக்செப்டட் காமிக், அக்செப்டட் ஒர்க், அக்செப்டட் படைப்பு. இப்போ நீங்கள் எடுக்கிறதும் ஒரு படைப்பு தான். அந்த மாதிரி தான் தமிழில் சில பேர் அங்கேயும் இங்கேயுமாக சில காமிக்ஸ் முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். பட் அவங்க எடுக்கிறாங்க, அதை நம்ம குறை சொல்லவில்லை. பட் அது அக்செப்டட் லெவலில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐ எம் எ வெரி ஹார்ஷ் கிரிட்டிக். எனக்கு அது அப்படி படவில்லை. ஸோ இது வரலாறு, இது இப்போதைய சிச்சுவேஷன். இப்போ கரண்ட்லி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்து டிரான்ஸ்லேட்டட் காமிக்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டிரான்ஸ்லேஷனும் கொஸ்டினபிள் லெவலில் தான் இருக்குது. சரிங்களா? ரைட், போர் அடிச்சிருச்சு, 3 பேர் தூங்கிட்டு இருக்கீங்க, 4 பேர் கொட்டாவி விட்டீங்க, ஒருத்தர் செல்ஃபோன் பார்த்துட்ருக்காரு, அவங்க 2 பேரும் ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க.
இப்போ நம்ம அடுத்த கண்டென்ட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம ஒரு இன்ட்ராக்டிவ் காமிக்ஸ் படிக்க போகிறோம். சரிங்களா? மறுபடியும் லாஸ்ட்டில் இருக்கிறவங்க முன்னுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜஸ்லாம் கொஞ்சம் க்ளீனாக தெரியும். 4th ஃபோல்டர் ப்ளீஸ். இது ஒரு காமிக்ஸ். சரிங்களா? இன்ஸ்பெக்டர் தேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். இந்த காமிக்ஸை கிரியேட் பண்ணது நான். விகடனில் இது தொடராக வந்து பெரும்பாலான வரவேற்பை பெற்ற ஒரு தொடர். சரிங்களா? அதில் இந்த இன்ஸ்பெக்டர் தேவ் இருக்கார் இல்லையா, அவர் எங்கள் அப்பா தேவராஜ். அந்த கான்ஸ்டபிள் இருக்கார் இல்லையா, அது எங்கள் மாமா ஜிகே வேலு. இதில் இருக்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ராக்டிக்கலி. இந்த இன்ட்ரோடக்ஷன் வேண்டாம், நம்ம கடந்து போயிடுவோம். நெக்ஸ்ட் பேஜ் வாங்களேன். பாரதி எங்க? செந்தமிழ் பாரதி வாங்க. நீங்கள் தான் எனக்கு இதை படிக்க போகிறீங்க. அவங்கக்கிட்ட ஒரு மைக் கொடுங்க. அவங்க இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத நீங்கள் படிங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அங்கேருந்தே படிக்கிறீங்களா, இங்கே வந்து படிக்கிறீங்களா? வாங்க இங்கே வாங்க, இங்கே வாங்க. பாருங்கள், உங்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் உருவாகிட்டாங்க. இதில் என்ன இருக்குது, என்ன படிக்கலாம் சொல்லுங்களேன். எழுத்து இருக்குது, படம் இருக்குது, நம்ம படிங்க. எழுத்தை படிக்கலாம். படிங்க. ஜனவரி 1ஆம் தேதிக்காக காத்திருக்கும் டிசம்பர் 31. ஓகே. ராஜா உமா மகேஸ்வரனின் அரண்மனை. ஓகே. இந்த சைடு படிங்க படிங்க. தயாள வைரம் இன்று மட்டும் பார்வைக்கு. அதுக்கு மேலே ஒரு ஹோர்டிங் வச்சுருக்காங்க. பாட்டுல்ஸ் 2016 கச்சேரி. வன்னிசை கச்சேரி 2016. ஓகே. நேற்று வெயில் உங்களுக்கு சொன்னார், ஞாபகம் இருக்கா? ஒரு கவிதையை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கொடுமை உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஒரு காமிக்ஸை, ஒரு படத்தை, ஒரு ஓவியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கொடுமை எதுவுமே இல்லை. இருந்தாலும் நமக்காக அந்த 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 தியாகத்தை நான் செய்கிறேன். சரிங்களா? இந்த கதை என்னென்னா, 2011 டிசம்பர் 31ஆம் தேதி நடக்குது. இது வந்து ராஜா உமா மகேஸ்வரன் இருக்கார் இல்லையா, அப்போது அவரோட அரண்மனை. ஏன் 2016 டிசம்பர் 31னாக்கா, 2016 டிசம்பரில் சென்னையில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஞாபகம் இல்லை உங்களுக்கு எல்லாம்? அதில் என்னோடய வீட்டிலேருந்து ஒரு 10,000 புத்தகங்கள் போயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் மக்கள் எல்லாருமே நிறைய 10,000 புத்தகங்கள்லாம் இருந்தால் நிறைய பேர் உயிர்களை இருந்தாங்க, உடைமைகள் எல்லாம் இருந்தாங்க அவங்க. அப்போ ராஜா உமா மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாருனாக்கா, அவர்கிட்ட ஒரு வைரம் ஒன்று இருக்குது. அந்த வைரத்தை டிஸ்பிளேக்கு வச்சு சேரிட்டி ஈவெண்ட் ஒன்று பண்ணி அவர் வந்து எல்லார்ட்டையும் டொனேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக எல்லோரும் இன்வைட் பண்ணுறாரு. ஸோ அவர் வீட்டு அரண்மனையில் இந்த ஹோர்டிங் வச்சுருக்காங்க. அது என்ன பாட்டுல்ஸ்? பாட்டுல்ஸ்னால் என்ன? நீங்கள் எல்லாருமே 2K கிட்டுங்க, அதனால தான் உங்கள் யாருக்குமே பதில் தெரியல. பீட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ட்ரூப் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் 60s 70s கதைகள். அது நீங்கள் கை தூக்குறீங்களா? இல்லை. ஓ ஓகே. அவர் சோம்பலுக்காக கை தூக்குனார், நான் கூட அவர் பதில் சொல்கிறாரோ. ஓகே. பீட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசை ட்ரூப் ஒன்று இருந்தாங்க, ஒரு மியூசிக் ட்ரூப். சரிங்களா? எனக்கு இந்த ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. சில பேருக்கு மரியாதை கொடுக்கறது, எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இமேஜ் போங்களேன். தயாள வைரம்னு போட்டிருக்கு இல்லையா, தயாளன் என்னோடய ஃப்ரெண்டு பேர். அவர் பேரில் ஒரு வைரத்தை வச்சுட்டோம். இந்த ராஜா உமா மகேஸ்வரன் இருக்கார் இல்லையா, உமா மகேஸ்வரன் வந்து நியூஸ் 7ல் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ஒன் இண்டியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல. அவர் என்னோடய ஃப்ரெண்டு. அதனால் அவர் பேர் அங்கே வச்சுட்டோம். ஹாஜா இஸ்மாயில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, துபாயில் இருக்காப்புல, கத்தாரில் இருக்காப்புல இப்போ அவர். விஜயன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ இந்த கேரக்டர்களை எல்லாமே நம்ம இங்கே கொண்டு வந்துடுறோம். இப்போ வாங்கல. ஏற்கனவே சொன்னேன், அந்த 2 பிரின்சிபல் கேரக்டர்ஸ் வந்து என்னுடைய அப்பாவும் என்னுடைய மாமாவும். அடுத்த இமேஜ் போங்களேன். நீங்கள் படிக்கணும். இப்போது 31/12/2016. அங்கே டேட்டு, அந்த கார்னரில் டைம் இருக்குது. ஓகே, படிங்களேன். வெல்கம் கமிஷனர். பாதுகாப்புக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? இன்ஸ்பெக்டர் தேவ் ரிப்போர்ட்டிங். கீழே இருக்குது. ஆமாம், இது ஒரு தனி ஓவியம், இது ஒரு தனி ஓவியம், அது ஒரு தனி ஓவியம். எவ்வளவு பேருன்னு கேட்காதீங்க, யாருன்னு கேளுங்க. இன்ஸ்பெக்டர் தேவ் சார்,
ரிப்போர்ட்டிங் சார். வணக்கம் கேப்டன் ஹெச்ஐ. கேப்டன் இல்லை, ஜிகே கமிஷனர். சரிங்க கேப், சாரி கமிஷனர். அதை விடுங்க கமிஷனர். செக்யூரிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போது காமிக்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா ஒவ்வொரு கட்டங்களால் ஆனதுன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? கட்டம்ன்றதுக்காக அதை கட்டமாக தான் வரையணும்னு அவசியம் இல்லை, ரவுண்டாக கூட வரையலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல 3 கட்டங்கள் இருக்குது, 3 பேனல். சரிங்களா? முதல் பேனலில் அந்த தாடி வச்சுட்டு இருக்கிறவர் யாருன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லையா? அவர் தான் ராஜா உமா மகேஸ்வரன். அவர் வந்து கமிஷனர்கிட்ட கேட்குறாரு பாதுகாப்புக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு. நம்ம இந்த சினிமாவிலெல்லாம் பில்டப் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? அவன் ஒத்த ஆள் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அஜித் படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வில்லன்களுக்கு இதான் வேலை, அஜித்தை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? விஜய் படத்துலையும் அதே தான் வேலை. அது எல்லா பெரிய ஹீரோக்கள் படங்கள்லையும் ஹீரோவை புகழ்றது தான் வில்லனுக்கு வேலை. அந்த மாதிரி இங்கே ஒரு பில்டப் சீன் நம்ம ஒன்று வச்சுருக்கோம். எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டவுடனே எவ்வளோ பேர்னு கேட்காதீங்க, யாருன்னு கேளுங்க அப்படின்னு ஒரு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு தெரியல. அது உடனே அவர் வந்து இன்ஸ்பெக்டர் தேவ் ரிப்போர்ட்டிங் சார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர்லாம் இவர் ஜிகே இருக்கார் இல்லையா, ஜிகேவுக்கு வந்து ஜிகே வேலு அவரோட பேர். அதுக்காக அவர் ஜென்ரல் நாலேஜில் பெரிய புத்திசாலி வேலுன்னெலாம் நினைக்க, அவர் பேர் ஜி கதிர் வேலு, அதனால தான் ஜிகே வேலுன்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஜிகேவே இல்லை. சரிங்களா? அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா மறந்துடுவார், பெயர்களை, இடங்களை, பொசிஷன்களை, டெசிக்னேஷன்லாம் மறந்துடுவார் அவர். சரிங்களா? டக்குன்னு கேட்பார், செந்தமிழ் பாரதி உங்கள் பேர் என்னன்னு கேட்பார் அவர். அந்த மாதிரி கேரக்டர் அவர் அது. சரிங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர்ன்றதை கேப்டன்னு சொல்கிறார் அவர். ஸோ இவர் அவர் கரெக்ட் பண்ணுறாரு, கேப்டன் இல்லை ஜிகே கமிஷனர் ஒன்று. சரி, ஓகே, செக்யூரிட்டிலாம் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. அடுத்த இமேஜ் போங்களேன். ஓகே, இது ஒரு தனி இமேஜ், மிடில் இருக்கிறது ஒரு இமேஜ், அது ஒரு இமேஜ். இதில் என்ன பார்க்குறீங்க நீங்கள்? ஓகே, சர்வேலன்ஸ் கேமரா. அடுத்து ஒரு ப்ளூ பிரிண்ட், கரெக்டு. அடுத்து செக்யூரிட்டி போஸ்ட். ஓகே, ரைட். அடுத்த இமேஜ் போங்களேன். இது இது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை நீங்கள் சவுண்டாக படிச்சிருங்களேன். கேட்டில் இருந்து ஹால் வரைக்கும் போலீஸ் அலாட்டாக இருக்காங்க சார். அரண்மனை முழுக்க சிசிடிவி கேமரா வச்சு கண்ட்ரோல் ரூமோட லிங்க் பண்ணிட்டோம். இன்விடேஷன் இல்லாமல் யாரையும் உள்ளே விட மாட்டோம் சார். யார் வந்தாலும் அவங்கள கண்ட்ரோல் ரூமில் இருந்து பார்த்து ஓகே சொன்னா தான் உள்ளே அனுப்புவோம். அலாரம் செட் பண்ணியாச்சு சார். ஜெனரேட்டரும் ரெடியாக இருக்குது. அரண்மனையோட நாலாபுறமும் இருக்குது. ரோட்டில் போலீஸ் பட ரெடியாக இருக்குது சார். பேசிக்கலி செல்ஃப் எக்ஸ்பிளைனர் புரிஞ்சிருச்சு இல்லையா? போலீஸ் அங்கே எதுவும் தப்பு நடந்துடக்கூடாதுங்க, பயங்கர கேர்ஃபுல்லாக இருக்காங்க. நெக்ஸ்ட் இமேஜ் ப்ளீஸ். ஓகே சார், நாங்கள் எல்லாத்துக்குமே ரெடியாக வந்திருக்கோம் சார். நீங்கள் டென்ஷன் இல்லாமல் விழாவை நடத்துங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் சினிமாவில் வர்ற மாதிரி கரெக்டாக 12 மணிக்கு கரண்ட்டு கட் ஆகி வைரம் திருடு போயிரும்னு எனக்கு மட்டும் தோணுதோ இல்லை உங்களுக்குமா? ஓகே, இந்த ரெண்டு இது பேர் வந்து ஸ்பீச் பலூன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒருத்தர் பேசுகிறத ஒரு பலூனில் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பேர் ஸ்பீச் பலூன். ஆனால் இதில் ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்குது, அவர் யார் அதை சொல்கிறாருன்றதை குறிக்குது. அது அந்த இடத்துல என் பபுளாக போட்டிருக்கேன் நான். மைண்ட் வாய்ஸ் திங்க் பண்ணுறாரு. சரிங்களா? அவர் என்ன சொல்கிறாரு, சினிமாவில் வர்ற மாதிரி கரெக்டாக 12 மணிக்கு கரண்ட் கட் ஆகி வைரம் திருட்டு போயிடும்னு எனக்கு மட்டும்தான் தோணுதா இல்லை உங்களுக்கும் தோணுதா அப்படின்னு அவர். அடுத்த இமேஜ் ப்ளீஸ். இது நீங்கள் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி ஒன்றுன்னா ப்ளே பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக ரசிக்கலாம். நீங்கள் இந்த மேலே இந்த டாப் கார்னர்லேருந்து வாங்க, இங்கேருந்து வாங்க. ஆமாம், நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. சரிங்களா? இது என்னதுன்னு ஒன்றுன்னா சொல்லுங்களேன். பாட்டில்ஸ் இருக்கா? ஓகே, அந்த கார்னர்லேருந்து வாங்களேன். அந்த கார்னர்லேருந்து வாங்க. அங்கே கேட்டு, அங்கே ஒரு போலீஸ்கார் இருக்காரு, இங்கே ஒரு போலீஸ்கார் இருக்காரு, இங்கே மேலே வாங்க, கொஞ்சம் மேலே. எஸ், இவங்க 2 பேரும் வராங்க. யார் இது? உமா மகேஸ்வரனும் அவரோட மேனேஜர் விஜய். கரெக்டா? கதையில் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கச்சேரி அவங்கெல்லாம் வர்றாங்க. ஆமாம். ஓகே, இந்த டேபிளில் என்ன நடக்குது? அவரு அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஸோ அவரால் அந்த சவுண்டு தாக்க முடியல. அந்த டிஸ்டர்பன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? கரெக்ட். அடுத்து அப்படியே வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு டேபிளாக ஃபோக்கஸ் பண்ணுங்களேன்.
இந்த டேபிளுக்கு வாங்க. இங்க என்ன நடக்குது? ஆமா, அவங்க அந்த சிங்கரை பார்த்து அப்படியே ரொமான்ஸ் பண்றாங்க. அவங்க லவரோ ஹஸ்பண்டோ ஏய் போகாத போகாதன்னு கையை பிடிச்சி இருக்கிறாங்க. கரெக்டா? அடுத்து கீழே இந்த டேபிளுக்கு வாங்க. நம்மள மாதிரி யாரோ 2 பேர் இருக்காங்க. எங்க போனாலும் சரி சாப்பாடு முக்கியம் குமாரு, சோறு முக்கியம் குமாரு. அது அடுத்து இங்க வாங்க. இந்த டேபிள்ல என்ன நடக்குது? எது எங்க என்ன நடந்தாலும் சரி நமக்கு என்ன முக்கியம்? அதான் முக்கியம். சரிங்களா? அது ஒண்ணு. இங்க என்ன நடக்குது? அந்த வெயிட்டர் வருவோம். இங்க என்ன நடக்குது? இது எப்பவுமே நடக்கும் உங்க கிளாஸ்ல. நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அது என்ன நடந்துட்டுனாலும் சரி ஒரு 2 பேர் சம்பந்தமே இல்லாம சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. கரெக்டா? ரைட். அடுத்து இந்த கார்னருக்கு வாங்க. இந்த கார்னர் இங்க பாருங்க. ஆமா, அவங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க? ஃப்ளவர் வேஸ் எடுத்து அடிக்க வராங்க. கரெக்டா? அப்படியே கீழே வாங்க. இங்க பாருங்க, ஒரு 3 பேர் உட்காந்து தீவிரமா வேற ஏதோ பிசினஸ் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து கீழே வாங்க. இங்க பாருங்க, இந்த எல்லா கிளாஸ்லயும் ஒரு படிப்ஸ் இருப்பான் தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, எங்க போனாலும் ஆஃபீஸ் வேலை பார்ப்பாங்க. அவன் என்ன பண்ணிருக்கான் பாருங்க, அங்கே உட்காந்து ஆஃபீஸ் வேலை ஏதோ பார்த்துட்டு இருக்கான் லேப்டாப்பில். அந்த பக்கம் மியூசிக் ட்ரூப் இது நடக்குது, அது இந்த சைடு திரும்பி நின்று வேலை பார்த்துட்டு இருக்கான் அவன். இங்கே ஒருத்தங்க பாருங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து இவங்களும் பக்கத்தில் சேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் ரியாலிட்டிங்க. இப்போது அடுத்த ரூமில் இருக்கிறவங்க கூட வந்து சேட் பண்ணுறது தான் இப்போது ட்ரெண்டாக மாறிட்டு இருக்குது. ஸோ இவங்க பக்கத்தில் உட்காந்து சேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சைடு அப்படியே அந்த டேபிள் போங்களேன். அங்கே பாருங்கள். சரிங்களா? அவங்க உலகம் தனி உலகம். அப்படியே மேலே போங்க. அங்கே பாருங்க, அவர் சாப்பிட்டுட்டு தூக்கத்துலேயும் அவருக்கு கனவுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரோ மொக்க போடுற மாதிரி தான் தோணுது. அது ரம்பம் பிளேடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னொருத்தர் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. உலகமே புரியாத ஆட்கள் சில பேர் இருப்பாங்க. என்ன நடக்குது, மே கியா கஹா ஹூம் ஏ கியா ஓ ரஹா ஹை அப்படின்ற மாதிரி. அடுத்து வாங்க. இங்கே வாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்படி வாங்க. இங்கே பாருங்கள், ரிசர்வ்டுன்னு ஒரு டேபிள் போட்டு வச்சுருக்கு, காலியாக இருக்குது. இது என்ன சிம்பிளைஸ் பண்ணுது? யாரோ அங்கே வரப்போகிறாங்க. நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னாக்கா, நான் வரேன் 100% நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராமல் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த இமேஜ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கில் போயிட்டு அது ஃபுல் இமேஜாக காட்டுங்களேன் எனக்கு. இப்போ படிங்களேன் நீங்கள். இப்போ இன்ஸ்பெக்டர் தேவ் என்ன படிக்கிறாரு, என்ன சொல்கிறாரு? முதல்ல வந்து அவர் ஜிகே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அதான் எல்லாம் சரியாக இருக்கே சார், ஏன் நீங்கள் டென்ஷனாக இருக்கீங்க? எல்லாம் சரியாவா இருக்கும் இருக்கு. அதாவது ஜிகே என்ன சொல்கிறாருன்னா, அதான் எல்லாம் சரியாக இருக்கே சார், நீங்கள் ஏன் டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்றாரு. எல்லாம் சரியாவா இருக்கு அப்படின்னு அவர் சந்தேகப்படுறார். இந்த இடத்துல உங்களுக்காக ஒரு இது வரைஞ்சிருக்கேன், பூத கண்ணாடி. கரெக்டா? அப்படி அந்த படத்தில் அது இருக்குன்னாக்கா அந்த இடத்துல நீங்கள் உத்து கவனிக்க வேண்டிய ஏதோ ஒன்று அந்த இமேஜஸில் இருக்குது. அது என்ன? இன்ஸ்பெக்டர் தேவை சந்தேகம் கொள்ள வைத்த அந்த க்ளூ உங்களுக்கு தெரிகிறதா? இந்த படத்தில் ஏதோ ஒன்று சம்திங் தப்பு இருக்குது இந்த படத்தில். என்னது? டைம் ஓகேங்க, டைம் ஓகே. எல்லா பேஜிலும் நாங்கள் டைம் போட்டுருவோம். அப்படி என்ன தப்பு இருக்குது இந்த படத்தில்? ஏதோ ஒன்று அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. இன்ஸ்பெக்டர் தேவுக்கு சந்தேகம் வந்துருச்சு, செந்தமிழ் பாரதிக்கும் சந்தேகம் வந்துருச்சு, இல்லை ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு. அது என்ன தப்பு? இந்த 3 பேர் மட்டும் உட்காந்து தீவிரமாக பேசிகிட்டே இருக்காங்க. அது நம்மள மாதிரி ஆளுங்க, பேசுறதுக்குன்னே பிறந்தவங்க. ரிசர்வ் டேபிள் தான் நான் சொன்னேனே, வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கிற ஆட்கள் அவங்க எல்லாரும். இந்த செஷன் ஆரம்பிக்கும் போது நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? என்னுடைய கேள்விகள். சரி, ஓகே. ஸோ இது இந்த கதையில் இருக்கிற முதல் க்ளூ. இது ஏதோ ஒன்று சம்திங் இங்கே தப்பாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் இதை கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் கொடுங்க. இந்த கதையில் மொத்தம் 5 கேள்விகள் இந்த மாதிரி இருக்குது. யாராவது ஒருத்தவங்க கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த ஃபோனை அன்லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தந்துடுறேன். நிஜமாவே அன்லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தரேன். 5 க்ளூ இருக்குது. முதல் க்ளூ இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஊரில் காமிக்ஸை படிக்கிறதுன்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன்னாக்கா, இந்த காமிக்ஸ் அப்படின்ற ஒரு முயற்சி நாங்கள் ஆரம்பிக்கும்போது ஒவ்வொரு ஓவியத்தையும்
ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு வார்த்தையையும் படிக்கிறவங்க கூர்ந்து கவனிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு கண்டென்ட்டே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? டைம் எடுத்துக்கிறீங்களா இல்லை அடுத்த க்ளூக்கு போயிடலாமா? அங்கே ஒரு பொண்ணு கையை கரெக்டுங்க. ஆனால் அதெல்லாம் க்ளூ இல்லை. சரி, அடுத்த இமேஜ் போயிடலாம். உங்கள் ஃபோன் இப்போதைக்கு தப்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ பாருங்க. கமான் பார்ட்னர், ஏன் படிக்காமல் இருக்கீங்க? அது மாடியில் இருக்கிற அலாரம் தான் ஜிகே. கமான். ஓகே, ஊய் அப்படின்னு எழுதியிருக்கு, அதை ஏன் படிக்காமல் இருக்கீங்க? அது சவுண்டு. ஆமாங்க, படிக்கணுங்க. சரி, ஓகே, விடுங்க. அதாவது சரி, இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அந்த இமேஜை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த ஊய் அப்படின்னு ஒரு இது சவுண்டு வருது பார்த்தீங்களா, அலாரம் அடிக்கிற சவுண்டு. அது ஏன் நான் இப்படி வரைஞ்சிருக்கோம், ஏன் இப்படி எழுதியிருக்கோம் அதை பாருங்க. இவங்களுக்கு ஆனால் இது கதைக்கான கேள்வி இல்லை, பட் இருந்தாலும் கரெக்டான பதில். சவுண்ட் வேவ்ஸ் வந்து நம்ம இந்த ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள், ஆஃப் கான்சென்ட்ரிக் சர்க்கிளில் தான் வரைவோம். நம்ம பார்த்துருக்கீங்க இல்லையா நீங்கள்? அதே மாதிரி அந்த சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுன்றதை நான் சிம்பாலிக்காக உங்களுக்கு காட்டியிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த இமேஜ் போகலாங்க. ஸோ மாடியில் இப்போ அலாரம் அடிக்குது. சரிங்களா? இப்போ பாருங்க. கமான் பார்ட்னர். அலாரம் அடிக்குது. ஹால் கதவை மூடுங்க, யாரும் வெளியே போகக்கூடாது. ரெட் அலர்ட். ஓகே. இப்போ ஆனால் அவர் தலையை சுற்றி ஒரு 4-5 இது போட்டிருக்காங்க, கவனிச்சிங்களா? அவர் ஜிகே இன்ஸ்பெக்டர் தேவ் தலையை சுற்றி இந்த இடத்துல பாருங்க, டக் 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 டக்குன்னு அப்படி ஒரு கோடுகள் போட்டிருக்காங்க. அவர் வேர்த்து கொட்டலை, அவர் வந்து அலர்ட் ஆகுறாரு. சரிங்களா? இப்போ அந்த இமேஜ் ஃபுல்லாக பாருங்களேன். இந்த இமேஜில் சம்திங் ராங் இருக்கு. அந்த ரெண்டாவது க்ளூ உங்களுக்கு தெரிகிறதா? இல்லைங்க, அலாரம் அடித்தா எல்லாரும் தாங்க ஆளை விட்டு ஓடுவாங்க. சரிங்களா? பச்சை கலர்ல ஏன் அவங்கள மட்டும் காட்டுறீங்க? காஸ்டியூம்ங்க, அது ஆர்டிஸ்ட் வரையும் போது அந்த கலர் கொடுத்துட்டாரு. அடுத்த இமேஜ், ரெண்டாவது க்ளூ கொடுத்துட்டா இன்னும் யாரும் பதில் கண்டுபிடிக்கல. மூணாவது. ஓகே, மறுபடியும் கமான் பார்ட்னர். அலாரம் அடிக்குது. விஜயன், விஜயன் உங்களுக்கு என்னாச்சு? ஜிகே அந்த அலாரத்தை நிறுத்துங்க. கேள்விக்குறி. கேள்விக்குறி. டைம் எவ்வளோ? 23:59. 11:59, 12 ஆகலை. சரிங்களா? சரி, இந்த இமேஜை பாருங்க. இந்த இமேஜ் பாருங்க. இதில் நான் ஒரு சின்ன ட்ரிபியூட் ஒன்று வச்சுருக்கேன். ஒரு மரியாதை, ஒரு ஓவியருக்கு ஒரு மரியாதை செஞ்சுருக்கேன் இந்த இமேஜில். ஆமாம், கரெக்ட். அந்த ஓவியம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? சத்தம் போடுறதால நாய்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் நீங்கள் கிட்ட வந்துட்டீங்க. பக்கத்து தெரு, லெஃப்ட்டில் திரும்பிங்கன்னா ஆன்சர் பிடிச்சிடலாம். கரெக்டு, அதனால தான் அது அங்கே வச்சுருக்கோம். எல்லாமே கரெக்டுங்க, இல்லைன்னு சொல்லலை. அந்த பெயிண்டிங்க்கு ஒரு பேர் இருக்குது. யாரோ பதில் சொன்ன மாதிரி இருந்தது. சரி, ஓகே, நீங்கள் கூகுளில் போயிட்டு இதை சர்ச் பண்ணி தேடி அந்த ஓவியத்தை பாருங்கள். த ஸ்க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவியம். ஏன் அந்த ஓவியத்தை அங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன்னாக்கா, கீழே விழுந்து கிடக்கிறவரை பார்த்து அது கத்துற மாதிரி இருக்கா, அதனால தான் அதை அங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு வகையிலான ஒரு கேம். சரிங்களா? இதை மேலோட்டமாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவியம் அங்கே ஹாலில் ஏதோ ஒரு ஓவியம் மாட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுது. பட் இது நான் ஒரு கேமில். சரி, ஓகே, அடுத்த இமேஜ் போகலாம். விஜயனுக்கு மயக்கம் தெளிந்த பிறகு. ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு வந்தேன் சார். திடீர்னு யாரோ ஜன்னலை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து என்னை அடிச்சிட்டாங்க சார். நான் தான் அலாரத்தை ஆன் பண்ணினேன் சார். தேவ் என்ன பண்ணுறாரு? துப்பாக்கி வச்சிருக்கேன். தேவுக்கு சந்தேகம் வருது இல்லையா? ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி. தேவுக்கு இவர் சொன்னதில் சந்தேகம் வருகிறது. ஸோ அடுத்த இமேஜ் ப்ளீஸ். ஜன்னல்லேருந்து எட்டி பார்க்குறாரு. தப்பாச்சே. மூன்றாவது க்ளூ. இப்போ டைம் என்ன பாருங்கள் மேலே. என்ன ஆச்சு? ஏன் நடுவில் இருக்கு? இல்லை இல்லை இல்லை, நடுவில் ஒரு பேனல் இருக்கு பாருங்க. அந்த பேனல் ஏன் டார்க்காக இருக்குது? ரொம்ப ஈஸியான வே இல்லையா? டார்க்காக ஒரு இது போட்டு விட்டிங்கன்னா அது கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம் நம்ம. அது எல்லாரும் ஹாலுக்கு போங்கன்றாங்க. அங்கே போனால் என்ன ஆச்சு? ஐயோ, வைரத்தை காணுமே. ரைட், அடுத்த இமேஜ். சரி, மூணாவது க்ளூ. ஒரு நிமிஷம் பின்னாடி வாங்க. இது என்னது மூணாவது க்ளூ?
ஜன்னல் உடைஞ்சு கிடக்கு. ஆமாம், ஓகே. சே, 2 பேருமே பயங்கர பிரில்லியண்ட்டாக இருக்கீங்க. உங்கள் ஃபோன் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடுங்க, சரிங்களா? அடுத்த இமேஜ். கரெக்டு தான். ஆனால் மொத்தம் 5 கேள்வி. அதில் எப்போவுமே நான் ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி வச்சுருவேன். அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா அடப்போடா இவன் பாட்டுக்கு ஏதோ கேட்டுனுக்கிறான், ஒன்றுமே புரியலன்னு போர் அடிச்சிடும் இல்லையா? அதனால் கேமில் எப்போவுமே மிடில் கொஸ்டின் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டினாக வச்சுருந்தோம், சரிங்களா? இவர் தேவ் என்ன பண்ணுறாரு இப்போது? இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு ஜேம்ஸ் பாண்ட் எக்ஸாம்பிளுக்கு போவோம். உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா நீங்கள் இப்போ உட்காந்துக்கிறீங்களா? இல்லை அப்படி சேரில் உட்காந்துக்கிறீங்களா? சரி, ஓகே. சார் நீங்கள் பேசும்பொழுது சொல்லியிருந்தீங்க கவிதையை வந்து வெயிட் பண்ணுங்க, இது செஷன்லாம் முடிச்சுட்டு கேள்வி நேரத்துக்கு வருவோம். நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்கல்ல, சப்போஸ் சொல்ல அது கவிதையை வந்து விளக்கப்படுத்துறது கொடுமைன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஒரு நல்ல அழகான புரியக்கூடிய கவிதை தானாக புரிஞ்சிடும். இல்லைங்க, கேள்வி செஷனுக்கு அப்புறம் போங்க, நிறைய கண்டென்ட் இருக்குங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். நீங்கள் உங்களுக்கு தான் கண்டிப்பான சார் நேரம் சொன்னீங்க, உண்டு. அதனால தான் சார். கரெக்ட். ஆனால் கேள்வி பதில் நேரத்தில் அது, சரிங்களா? இப்போது ஜேம்ஸ் பாண்ட் எப்போவுமே ஒரு ரூம்குள்ளே வராருனாக்கா அவர் என்ன பண்ணுவார்னா, விஷுவலாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவார். ஒரு என்ட்ரன்ஸ், இன்னொரு சைடு என்ட்ரன்ஸ், கதவுகளே இல்லை, எக்ஸிட் பாயிண்ட், என்ட்ரி பாயிண்ட் எத்தனை, அட்டாக் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன, இங்கே ஏதாவது ஒரு அட்டாக் ஒன்று நடந்தால் நான் எங்கே போய் என்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்டில் ஒரு விஷுவல் இமேஜ் வந்துடும். அடுத்த தடவை இல்லை, நீங்கள் இந்த செஷன் முடிச்சுட்டு வெளியில் போகும்போது ரோட்டில் போயிட்டு ஒரு கார்னரில் சேஃபான ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு அந்த ரோடை ஒரு தடவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு நீங்கள் பார்த்தது எல்லாம் ஒரு 5 விஷயத்தை உங்களால் சொல்ல முடியுதான்னு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்தவற்றில் ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு 53B, ஒரு ஆட்டோ அங்கே நிற்குது. ஐயோ அப்படியா, டைம் ஆயிடுச்சா? ஓகே, நீங்கள் பார்த்தது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து விஷுவலாக உங்களால் திங்க் பண்ண முடியுதான்னு பாருங்கள். த மொமெண்ட் யூ ஸ்டார்ட் விஷுவல் திங்கிங், விஷுவல் ரெக்கார்டிங், விஷுவலி ரெஜிஸ்டரிங் திங்ஸ், உங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்க நீங்கள் படிக்கிற விஷயங்கள், நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுடைய சப்கான்ஷியஸ் மெமரியில் போய் நிற்க ஆரம்பிக்கும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் எதையும் பார்த்துறாதீங்க, விஷுவலாக ரெக்கார்ட் பண்ணுங்கள். உங்கள் மைண்டில் ஒவ்வொரு விஷயத்தையும் விஷுவலாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ண உங்களுடைய காம்ப்ரஹென்சிவ் எபிலிட்டி அதிகமாகும். இப்போ தேவ் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் நடந்தது என்ன, சினிமாவில் வந்து ரிவைண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நம்ம டக் 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 அந்த மாதிரி ரிவைண்ட் பண்ணி எல்லாத்தையும் யோசிக்கிறாரு. ஒவ்வொரு கேரக்டரையாக நிற்க வச்சு பார்க்குறாரு. இதில் இந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, என்னையுமே வரைஞ்சிட்டாரு. இல்லைங்க, அதாவது அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வரையும் போது என்னையும் மைண்டில் வச்சுட்டு வரைகிறார் அவர். அடுத்த இமேஜ் ப்ளீஸ். இப்போது ஆமாம், ஒரு நிமிஷம் இருங்க, அவர் தலையை சுற்றியா லைட் எரியுது, ஒளிவட்டம் பல்ப் எரியுது அவர் தலையில், சரிங்களா? வைரத்தை திருடினது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், ஜிகே அந்த இசைக்குழுவை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றாரு. ஓகே, அடுத்த இமேஜ் ப்ளீஸ். இது ரொம்ப ஓவர் இன்ஸ்பெக்டர், எதை வச்சு நாங்கள் தான் திருடணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் ஒரிஜினல் பாட்டில்ஸ் கிடையாது, நீங்கள் தான் டூப்ளிகேட் அப்படின்றாரு. சரி, நாங்கள் டூப்ளிகேட்டாகவே இருந்தாலும் எங்களை செக் பண்ணிக்கோங்க, வைரம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு தைரியமாக சொல்கிறாரு. வைரம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், டூப்ளிகேட் பாட்டில்ஸ், உங்களை மட்டும் இல்லை உங்கள் தலைவனையும் நான் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றாரு. வைரம் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிகிறதா? எப்படி கண்டுபிடித்தார் தேவ்? கமான். பட் ட்ரம்மில் மறைச்சி வச்சுருக்காங்கன்றதுக்கு என்ன க்ளூ இருக்குது? பிரில்லியன்ட், சூப்பர். அங்கேயும் ஒருத்தர் சொன்னார் பதில் அது. ஓகே, அடுத்து ஜிகே விஜய் அரெஸ்ட் பண்ணுங்கன்றாரு. தூள் கிளப்பிட்டீங்க தேவ், அந்த ஒரிஜினல் பாட்டில்ஸ் எங்கே இருக்காங்க? அடுத்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்கள தேட ஆள் அனுப்பியாச்சு சார், அவங்க கேரவான்லேயே கட்டி போட்டு வச்சுருந்தாங்க, தோ வந்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி சார் எப்படி அப்படின்னு அவர் கேட்குறாரு ஜிகே வேலு.
இவர் இப்படி தான் கேட்டுக்கிட்டே இருப்பார். நீங்கள் அந்த 4 க்ளூவையும் கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா? கமான். முதல் கேள்வி, அந்த ஹாலில் அந்த பார்ட்டி ஸ்டார்ட் ஆகும்போது அவருக்கு டவுட் வந்தது. ஏன் டவுட் வந்தது? இல்லை சார். ஃபஸ்ட் இமேஜுக்கு போங்களேன். 2, நம்பர் 2. இங்கே ஒரு இங்கே அவருக்கு சந்தேகம் வருது இல்லையா? இதுக்கு முன்னாடி இமேஜ் போங்க. இதுக்கு முன்னாடி 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 நம்பர் 2. இதான். இதை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் க்ளூ இருக்குது. பாட்டில்ஸ்னு எழுதுறது 3வது 4வது க்ளூ. மேடம், ராக் மியூசிக் அப்படின்றத நாங்கள் வன்னிசை கச்சேரி அப்படின்னு பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது க்ளூ இல்லை. அது லேடிஸ் இல்லைங்க. அவர் தலைமுடி பெருசாக வச்சுருக்காருங்க. அச்சோ. ஆனால் தலைமுடியை பற்றி நான் பேச மாட்டேன், சரிங்களா? பட் அகைன் கமான், டைம் ஆயிடுச்சுன்னு அவங்க வேறு சொல்கிறாங்க. கூர்ந்து கவனியுங்கள் ப்ளீஸ். டைம் ஆயிடுச்சுன்றதால நான் பதில் சொல்லிட்டுமா? அந்த இமேஜை ஃபுல்லாக பாருங்கள். அவர் கையில் ட்ரம் ஸ்டிக்கு இருக்குங்க. நீங்கள் ஏதோ பதில் சொன்னீங்க, என்னது அது? சரி, ஓகே. இப்போ அந்த இமேஜுக்கு போங்களேன். இதை நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? ஆமாம், இல்லை இல்லை. அதாவது சம்டைம்ஸ் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்தையே நம்ம மிஸ் பண்ணுவோம். அதான் இங்கே நடக்குது. நல்லா பார்த்துட்டீங்க இல்லையா? இப்போ ப்ளே பண்ணுங்களேன். இப்போ அந்த 4 பேரையும் காட்டுங்க. அது இல்லை, அது க்ளூ, அது இல்லை. இதில் இந்த கிட்டார் வாசிக்கிறார்ல, அவர் எந்த கையில் கிட்டார் வாசிக்கிறாரு? எந்த கையில் கிட்டார் வாசிக்கிறார்? இப்போ அந்த இமேஜுக்கு போங்க. அதில் லெஃப்டில் கிட்டார் வாசிக்கிறார் அவர். ஆக்சுவலாக அந்த பாட்டில்ஸ் குழுவில் இருக்கிறவர் லெஃப்டில் கிட்டார் வாசிக்கிறாரு. இந்த கதையோட ஒரிஜினல் வெர்ஷனில் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்னாக்கா, அந்த கிட்டார் இன்னும் மைன்யூட்டாக வரைஞ்சிருப்போம். ஆக்சுவலாக தெர் இஸ் சம்திங் கால்ட் எஸ் எ லெஃப்ட் ஹேண்டட் கிட்டார்னு ஒன்று இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட்காரங்களுக்காக ஸ்பெஷல் டிசைன்டு கிட்டார் இருக்குது. இதில் அந்த ஹோர்டிங் வச்சுருக்காங்க இல்லையா, பதாகை, விளம்பர பதாகை. அந்த விளம்பர பதாகையில் அவன் லெஃப்ட் ஹேண்டட் கிட்டாரிஸ்ட். ஸோ போலியான ஒரு குழு உள்ளே வந்து இவங்களை வந்து கேரவான்லேயே கட்டி போட்டுட்டு அந்த இடத்துல இவங்க வந்துக்கிட்டு உள்ளே வந்து அதை திருடுறதுக்கு வராங்க. ஸோ ரூல் நம்பர் 1 என்ன? எல்லாவற்றையும் உற்று கவனியுங்கள். சில விஷயங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்கும். தெர் இஸ் சம்திங் வெரி ஆப்வியஸ் பட் வி ஆர் ஆல் மிஸ்ஸிங் இட். அடுத்த இமேஜ் போலாங்க, டைம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே, பேக் 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 பேக். ஓகே, இந்த செகண்ட் க்ளூ. இந்த இடத்துல அவருக்கு ஒரு டவுட் வருது இல்லையா? இது ஏன்றதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் 3வது இமேஜுக்கு போங்களேன். 4வது இமேஜுக்கு போங்க. 4வது இமேஜ். ஆமாம், அவங்க ஓடுறாங்க. அவங்க ஓடுறதுல தான் அவருக்கு டவுட் வருது. அந்த ஸ்கீமேட்டிக் மேப் ஒன்று இருக்கும் பாருங்களேன், அந்த மேப்புக்கு போங்க. இதுக்கு முன்னாடி ஓகே. இப்போது ஸ்டேஜு, ஹாலு, என்ட்ரன்ஸ் கேட்டு, ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற வழி கரெக்டா? ஸ்டேஜில் இருக்கிறவங்க அலாரம் அடித்தா வெளியில் போகிறதுக்கு எந்த சைடு ஓடணும்? விச் இஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ அந்த இமேஜுக்கு போங்க. அவங்க எந்த சைடில் ஓடுறாங்கன்னு பாருங்கள். ரைட் சைடில் என்ன இருக்குது? ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது? ஸோ அவங்க லெஃப்டில் ஓடாமல் ரைட்டில் ஓடுறாங்க. அதை எல்லாரும் அந்த சைடில் காதை பொத்திக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் இவனுங்க மட்டும் அலாரம் அடிச்சோன்னு இந்த சைடில் ஆப்போசிட் சைடில் ஓடுறாங்க. அடுத்த இமேஜ் போங்க, அடுத்த க்ளூ போங்களேன். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இது 3வது க்ளூ நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டீங்க. ஒருத்தன் வெளியில், இதுக்கு முன்னாடி இது இமேஜ் போங்களேன். இதுக்கு முன்னாடி இமேஜ். திடீர்னு சத்தம் கேட்டுச்சேன்னு வந்தேன் சார், யாரோ ஜன்னலை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து என்னை அடிச்சிட்டாங்க சார், நான் தான் அலாரத்தை ஆன் பண்ணேன்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி இமேஜ் நீங்கள் போனீங்கன்னா அவர் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறாரு, ஆனால் அலாரம் அடிச்சிட்ருக்கு. கரெக்டாக? இப்போ இந்த இமேஜுக்கு வாங்க. இது நான் சொல்லாத ஒரு க்ளூ. இந்த இடத்துல ஏன் அவருக்கு சந்தேகம் வந்ததுன்னா, அவன் என்ன சொல்கிறான், ஜன்னலை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து, அப்போது வெளியிலேருந்து ஜன்னலை உடைச்சா அந்த பீசஸ்லாம் உள்ளே இருக்கணும், ஆனால் வெளியில் இருக்குது. அவன் சொன்னது பொய். ஆனால் அவர் ஏன் ஆச்சரியப்படுறாருன்னா, என்னை அடிச்சிட்டாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், நான் தான் அலாரத்தை ஆன் பண்ணேன்னா மயக்கம் போட்டு விழுந்த ஒருத்தன் எப்படி அலாரத்தை ஆன் பண்ணுவான்? கரெக்டா? ஸோ அடுத்த இமேஜ் ப்ளீஸ். அது 3வது க்ளூ கண்டுபிடிச்சிட்டிங்க. இவர் யோசிக்கிறாரு, இவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்கிறாரு அவர். ஏன் அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த
பார்ட்டி இதில் வந்து பாட்டில்ஸ்ன்றது நேராக இருக்கும் ட்ரம்மு. இருட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வைரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ட்ரம்மில் வச்சுட்டு, ட்ரம் வந்து உங்களுக்கு எப்போவுமே எந்த ஷேப்பில் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியாது, அது உருண்டு மேலே இருக்கிற அந்த பாட்டில்ஸ் கீழ் சைடில் வந்துருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, கரண்ட் கட் ஆகிறதுக்கு முன்னாடி பாட்டில்ஸ்ன்றது நேராக இருந்தது அந்த எழுத்து, அந்த ட்ரம். இப்போ இது வந்து தலைகீழாக இருக்குது. ஸோ அந்த ட்ரம்மில் ஏதோ சேஞ்ச் நடந்திருக்குன்னா ஆப்வியஸாக அந்த ட்ரம்மில் தான் அவர் வச்சுருக்காரு அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அவர். கரெக்டாக? அடுத்த தடவை நீங்கள் ஒரு காமிக்ஸை படிக்கும்போது ஒரே ஒரு சின்ன காமிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு முடிச்சுடுவோம். இப்போது சார் அடுத்த ஃபோல்டருக்கு போயிடுங்களேன். நன்றி. இது நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் டாக்டர் சதீஷ்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து க்ரியேட் பண்ண ஒரு காமிக்ஸ். விகடனில் வந்தது, விகடன் வெப்சைட்லேயும் இருக்குது. இந்த வருஷம் புக் ஃபேருக்கு புத்தகமாக வருது அது. சரிங்களா? இல்லைங்க, இட்ஸ் அ மேனுவல் ட்ரான் ஆன் பேப்பர் வித் பென். இது வந்து இப்போது இந்த ஜான்வரிக்கு வரப்போகிற ஒரு புது காமிக்ஸ். நம்ம எல்லாருக்குமே தமிழில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரிங்களா? தமிழ் உச்சரிக்கிறதுல, தமிழ் எழுதுறதுல, இலக்கணங்கள் இதிலெல்லாம் இருக்குது. இப்போது எனக்கு 42, இந்த வயசில் போய் நான் தமிழ் கற்றுக்கணும்னு சொன்னேன்னாக்கா எனக்கு ரொம்ப கஷ்டம். பைதவே நான் 1989 90 தான் தமிழ்நாட்டுக்கே வரேன். அப்பா ஆர்மியில் இருந்தார். ஐ வாஸ் பார்ன் இன் அகர்தலா, வெஸ்ட் பெங்கால், சண்டிகர், டெல்லி, ஹைதராபாத். இங்கெல்லாம் இருந்து ஹிந்தி தெலுங்கு எல்லாம் படிச்சுட்டு தமிழில் வந்து என்னுடைய 11th ஸ்டாண்டர்ட் டைமில் தான் நான் தமிழே படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி நான் படித்ததெல்லாம் வெறும் மேகசின்ஸ் அண்ட் காமிக்ஸ் மட்டும்தான். அது எனக்கு அடிப்படை இலக்கணம் தெரியாது தமிழில். சீரியஸ்லி எனக்கு அடிப்படை இலக்கணம் தெரியாது. ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அப்படி இப்படின்னு ஒரு ஷார்ட்கட்லாம் கண்டுபிடிச்சி முடிந்த அளவுக்கு தவறுகள் இல்லாமல் எழுத ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, இதே பிரச்சனை தானே எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு. நான் ஒரு 22-23 வருஷமாக மீடியாவில் இருக்கேன். சரிங்களா? மீடியாவில் ஒரு பொசிஷனில் இருக்கேன். 2008 கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது சீமான் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு திரைப்படம் ஒன்று எடுத்தார். அந்த படத்தோடைய லான்ச்சுக்கு, வெளியீட்டுக்கு வந்து கலைஞரை இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு வராரு அவர். நான் அப்போ இருக்கேன், 2nd ஃப்ளோரில் இருக்கோம் நாங்கள், அண்ணா அறிவாலயத்தில். சீமான் எடுத்து வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு. அந்த இன்விடேஷனில் எடுத்தோடனே கலைஞர் எடுத்து இப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு பேனா கூடயா அப்படின்னு சொல்லி பேனா வாங்கி ஒரு கரெக்ஷன் போட்டு கொடுத்துட்டார் அந்த இன்விடேஷனை. மிகப்பெரிய செந்தமிழன் சீமான் அவர்களுக்கே சில இடங்களில் இந்த மாதிரி, அப்கோர்ஸ் அது அவரோட தப்பு இல்லை, டிசைனரோட தப்பு அது. சரிங்களா? அந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுன்றதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்படி ஒரு சூப்பர் ஹீரோவை க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா? திருந்துங்கள், இல்லையேல் திருத்தப்படுவீர்கள். அடுத்த இமேஜ் ப்ளீஸ். தமிழில், தமிழுக்காக, தமிழர்களால் ஒரு சூப்பர் ஹீரோ, பிழை திருத்தி. அவரோட செஸ்ட்டில் வந்து சூப்பர்மேனுக்கு இருக்கிற மாதிரி இவருக்கும் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம். ழா, தமிழோட சிறப்பம்சம். வேறு எந்த லாங்குவேஜ்லையுமே இந்த ஒரு வார்த்தை உச்சரிப்பு இல்லை. அடுத்த இமேஜ் போங்களேன். ஓகே, இதுதான் நம்மளுடைய சூப்பர் ஹீரோ, பிழை திருத்தி இவரோட பேர் அது. சரிங்களா? அடுத்த இமேஜ் போயிடுங்களேன். இது வந்து தொல்காப்பியம், தமிழோட இலக்கணம் எழுதின தொல்காப்பியம் இருக்கு இல்லையா, அந்த தொல்காப்பியத்தை எழுதுவதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட எழுத்தாணி. அந்த எழுத்தாணியை ஒரு கேரக்டராக கொண்டு வரும் இந்த கதையில். சரிங்களா? அடுத்த இமேஜ். இவர் ஆஜா இஸ்மாயில் போன கதையில் வந்தார்ல, அவரே தான் நம்ம ஃப்ரெண்டு. அடுத்த வருஷம் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு. அதுக்குள்ளே அவருக்கு ஒரு காமிக்ஸ் கேரக்டர், இன்னொரு கேரக்டர் க்ரியேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவர். அடுத்து இவர் தான் மர்ம தலைவர். தமிழ் கொள்ளை தீமை கழகம், தமிழ் அழிக்கிறதுக்காக ஒரு கழகத்தை வந்து கார்ப்பரேட்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி தமிழ் மொழியை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து சினிமாவில் தப்பும் தவறுமா சினிமா பாட்டு எழுதுங்க, டைட்டில் வைங்க, தமிழை முடிஞ்ச அளவுக்கு முடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ப்பரேட் ஃபண்ட் பண்ணி இவரை வந்து ரைஸ் பண்ணுறாங்க. இவருடைய முதல் லட்சியமே தமிழ் லாங்குவேஜை அழிக்கிறது தான். சரிங்களா? ஸோ இவங்க தான் பிரின்சிபல் கேரக்டர்ஸ். அடுத்த இமேஜ் போங்களேன். இப்போ நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் தான் பிழை திருத்தி. அவர் உட்கார்ந்து டிவி பார்த்துட்ருக்காரு. சரிங்களா? டிவின்றது என்னோட டிவி தான், விஸ்வா டிவி. அது வாசிக்கிறது யார்? ஹேமா. யார் தெரியுமா? ஹேமா ராகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்புலர் ஆங்கர் இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். சரிங்களா? பிரேக்கிங் நியூஸ், சற்று முன் கிடைத்த செய்தி. அடுத்த இமேஜ் போங்களேன். சென்னை அண்ணா சாலையில் திடீரென்று பல இடங்களில் நூற்றுக்கணக்கான ஸ்பீக்கர்கள் ஒலி எழுப்ப துவங்கியுள்ளன. பெருத்த சத்தத்தை தாங்க முடியாமல் மக்கள் அவதிப்படுகிறார்கள்.
பல இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள இந்த ஸ்பீக்கர்களை காவல்துறை முழு முயற்சியில் தேடி வருகின்றனர். இதை பற்றி கமிஷனரிடம் கேட்டபோது என்னன்னா, ஸ்பென்சர் தெரியுதா? ஸ்பென்சர் பக்கத்தில் அது எல்ஐசியை வந்து நாங்கள் ஓஐசின்னு மாற்றிருக்கோம். சரிங்களா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபார் ஃபன். சரிங்களா? அதாவது அகைன் இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் தெரியுதா உங்களுக்கு? சவுண்ட் வேவ்ஸ். நான் வந்து சவுண்டை வந்து உங்களுக்கு வந்து பிக்டோரியலாக அங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் நான். அது மவுண்ட் ரோடு ஃபுல்லாக ஒரு 200-300 ஸ்பீக்கர் எங்கெங்கேயோ கட்டி ஒழிச்சு வச்சுருக்காங்க. அட் அ டைம் எல்லா ஸ்பீக்கர்லேயும் பயங்கரமாக சவுண்டு வருது. மக்கள் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. சரிங்களா? நம்ம ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு பாருங்க, அதில் எண்ணெய் வரைஞ்சி வச்சுருக்காரு. சரிங்களா? என்னோட நாயம் அதில் இருக்குது பாருங்க. ஆமாம், எங்கள் வீட்டில் 5 நாய்க்குட்டிகள். ஒரு காலத்தில் 12 இருந்தது, இப்போ 5. சரிங்களா? ஓகே, அடுத்த இமேஜ் போங்களேன். இப்போது கமிஷனர் வந்து விடிவியில் லைவில் வராரு அவர். சரிங்களா? அண்ணா சாலையை ஸ்தம்பிக்க வைத்த இந்த ஸ்பீக்கர்கள் பல இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதால் தேடுவது மிகவும் சிரமமாக உள்ளது. அண்ணா சாலையில் இருக்கும் அனைத்து காவலர்களும் இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர் அப்படின்றாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கோம், ஒரு கிமிக் பண்ணியிருக்கோம். தெரியுதா என்னென்னு? அவரோட இயரிங் எய்டை கழட்டிட்டு அவர் கேட்குறாரு. அந்த அளவுக்கு சவுண்டு இருக்குது, அந்த அளவுக்கு நாய்ஸ் அங்கே வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்த இமேஜ் ப்ளீஸ். இவருக்கு யோசிக்கிறாரு, ஐ ஆம் திங்கிங். அடுத்த இமேஜ் ப்ளீஸ். அவர் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. கமிஷனர் சார், எல்லா போலீஸ்காரர்களுமா ஸ்பீக்கரை தேடி போயிட்டாங்க, ஸ்டேஷனில் எவ்வளோ பேர் இருக்கிறீங்கன்னு. இல்லை, நிறைய ஸ்பீக்கர் வருது, எங்களால் தேடி கண்டுபிடிச்சி அதை ஆஃப் பண்ண முடியல. எல்லா போலீஸ்காரங்களும் போயிட்டாங்க, எல்லாரும் அந்த வேலையில் தான் இருக்காங்க, போலீஸ்காரங்க யாருமே இங்கே இல்லைன்றாரு. அடுத்த இமேஜ். பேங்க் ஆஃப் சென்னை. சரிங்களா? இப்போ இவர் பிழை திருத்திக்கு ஒரு டவுட் வருது. யாரும் இதை சும்மா ஃபன்காக பண்ணியிருக்க மாட்டாங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த பேங்க் ஆஃப் சென்னையை கொள்ளையடிக்கிறாங்க கொள்ளையர்கள். போலீஸ்காரங்களை எல்லாரையும் ஒரு சைடு டைவர்ட் பண்ணிவிட்டு இவர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே கொள்ளடிக்க வந்திருக்காங்க. இதை வந்து நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிட்டாரு, அவரை பேங்க் ஆஃப் சென்னைக்கு போயிடுறாரு. அடுத்த இமேஜ். அவர் ப்ளூடூத்தில் கமிஷனருக்கு சொல்கிறாரு, எல்லாரையும் நான் இங்கே பேங்க் ஆஃப் சென்னையை கொள்ளையடிக்க வந்திருக்காங்க, நான் எல்லாரையும் பிடிச்சி வச்சிடுறேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அடுத்த இமேஜில் எல்லாரையும் அடித்து போட்டுடுறாரு. இந்த டொட்டடாயிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரெக்ட், அதே தான். அடுத்து எல்லாரையும் அடித்து கட்டி போட்டுடுறாரு. கரெக்டாக? இப்போ திடீர்னு ஆஹாஹான்னு சவுண்டு வருது. இந்த காமிக்ஸு இது வந்து என்ன சொல்கிறது, அது பைலட் ஒர்க் அப்படின்னுவோம். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பிச் பண்ணும்போது பைலட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது அந்த மாதிரி ஒரு பிச்சிங் ஒர்க்கு தான், இது இன்னும் கம்ப்ளீட் ஒர்க் இல்லை இது. அடுத்த இமேஜ் போங்களேன். அங்கே ஒரு கேமரா இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கதையில் ஒரிஜினலாக வரும்போது இது ஒரு எல்இடி ஸ்க்ரீன் ஆன் ஆகி வரும், கேமராவில் வராது. அது எல்இடி ஸ்க்ரீன் ஒன்று ஆன் ஆகி அந்த எல்இடி ஸ்க்ரீனில் வந்து இந்த வசனங்கள் வருது. வாழ்த்துக்கள் பிழை திருத்தி, இந்த கேமில் ஃபஸ்ட்டு ரவுண்டில் நீ ஜெயிச்சிட்ட, ஆனால் இது முடிவில்லை, இனிமே தான் எங்களுடைய ஆட்டம் இருக்குது, தமிழை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்இடி ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ் வருது. சரிங்களா? அடுத்து ப்ளீஸ். அவர் சொல்கிறாரு, இது முடிவில்லை, உன்னுடைய முடிவோட ஆரம்பம், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, தமிழுக்கு நான் இருக்கேன்டா, எங்கள் அண்ணனுக்கு நான் தான்டா செய்வேன் அப்படின்ற மாதிரி இவர் என்ன சொல்கிறார், என் தமிழுக்கு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, வாழ்த்துக்கள் கிடையாது, வாழ்த்துக்கள் தான் அப்படின்றாரு. அடுத்து, வன்தொடர் குற்றியலகரத்திற்கு பிறகு தூ அப்படின்றது ஒரு வன்தொடர் குற்றியலகுரம். வன்தொடர் குற்றியலகுரத்துக்கு பிறகு கல் என்ற விகுதி வரும்போது அங்கே ஒற்று மிகாது. இதுதான் கிராமர். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வன்தொடர் குற்றியலகுரம்னா என்னன்னு தெரியணும், ஒற்றுனா என்னன்னு தெரியணும், விகுதினா என்னன்னு தெரியணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் நம்மால் இருக்கார்ல, இது வந்து அந்த எழுத்தாணி வந்து அவங்களுக்கு கிராமர் சொல்லிக் கொடுக்குது. எங்கால் பிழை திருத்தி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ஷார்ட்கட் சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த இலக்கணத்துக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லிக் கொடுக்குறேன். வாழ்த்து, கருத்து, சொத்து, முத்து இதெல்லாம் இருக்குது இல்லையா, தூண் முடிகிற ஒரு சொல் சிங்குலர்லேருந்து ப்ளூரலுக்கு மாறும்போது அங்கே இக்கு போடாதீங்க. எப்படி? தூ அப்படின்னு முடிகிற ஒரு சொல் சிங்குலர்லேருந்து ப்ளூரலுக்கு மாறும்போது அங்கே தூ முடிகிற ஒரு சொல் சிங்குலர் டு ப்ளூரல் சேஞ்ச் ஆகும்போது இக்கு போடாதீங்க. இந்த மாதிரி மொத்தம் ஒரு 56 ஷார்ட்கட் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த 56 ஷார்ட்கட்டையுமே இந்த மாதிரி ஒரு காமிக்ஸ் ஃபார்மேட்டில் ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் ஜான்வரி வி ஆர் கோயிங் டு ப்ரெசென்ட். ஒவ்வொரு கதையிலையும் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு சின்ன அட்வென்ச்சர் ஒன்று இருக்கும், ஒரு 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 கிராமரை உங்களுக்கு சொல்லித் தருவோம். அதெல்லாம் அது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஒரு அடுத்த கட்ட ஒரு முயற்சி. சரிங்களா?
ஸோ நம்ம இந்த செஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். இது ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிவிடுங்களேன், 5 நிமிஷம் மட்டும் கொடுங்க ப்ளீஸ். மேம், பிரதம் புக்ஸ் அவங்க பேர் என்ன? வயலட் மேம், ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இருக்காங்களா? இல்லை. இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ். ஓகே, இப்போது நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, விஷுவலாக ஒரு இமேஜை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ண, ஒரு யோசிங்க, விஷுவல் திங்கிங் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், கூர்ந்து கேளுங்க. ஒரு கதை சொல்ல போகிறேன் நான், அது சரிங்களா? ஒரு கதை, பேசிக்கலி ஒரு கதையோட ஆரம்பத்தை சொல்கிறேன். நல்லா யோசிங்க. அந்த இமேஜஸ், அந்த பிக்சர் உங்கள் மைண்டில் உங்களால் கொண்டு வர முடியுதான்னு யோசிங்க, சரிங்களா? கட்டாந்தரை, ஃபுல் கட்டாந்தரை, தரை ஃபுல்லாக காஞ்சி போய் கிடக்கும் பார்த்தீங்களா? சிவகாசி, ராம்நாட் இந்த சைட்லெல்லாம் போனீங்கன்னா தரையெல்லாம் வெடித்து கிடக்கும். நீங்கள் பேசிக்கலி சென்னையில் இருக்கிறவங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. தரையெல்லாம் பாலமாக வெடிச்சிருக்கும். அந்த மாதிரியான ஒரு சர்ஃபேஸ், காஞ்சி போன ஒரு நிலம், சரிங்களா? அந்த நிலத்தை முதல்ல ரெட் கலர் மண், சிவப்பு மண் காஞ்சி போய் கிடக்குது. அது அந்த லேண்டை நீங்கள் மைண்டில் வச்சு கொண்டு வந்துக்கோங்க. அதெல்லாம் அது இப்போது சினிமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கேமரா ஆங்கிள்லேயே யோசிங்க. 2 கால்கள், 2 + 2 4 கால்கள் ஓடுது. அதாவது 2 பேர் ஓடி வராங்க, காலை மட்டும் நம்ம காட்டுறோம். அது சரிங்களா? ஒருத்தனோட காலில், தொடையில் இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஈட்டி குத்தி இந்த பக்கம் வெளியில் வந்திருக்கு. அந்த ஈட்டியை உடைச்சி போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஈட்டியோட ஒரு துண்டு அவனோட தொடையில் இருக்குது. இன்னொரு அவனோட ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டரில் ஒரு கத்தி குத்தி இந்த பக்கம் வந்து அந்த கத்தி உடஞ்சிருக்கு. இதை விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னொருத்தனுக்கு பல இடங்களில் வெட்டு காயங்கள். 2 பேரும் ஓடுறாங்க. ஒரு மரண பயத்தில் 2 பேரும் ஓடிட்டுருக்காங்க. இதை நீங்கள் கேமரா ஆங்கிளில் விஷுவலாக காலை காட்டுறோம், காலில் இருக்கிற அந்த தொடையில் இருக்கிற அந்த காயத்தை காட்டுறோம், அதுலேருந்து ரத்தம் கொட்டுறதை காட்டுறோம், அவன் ஓடுறான், அப்படியே மேலே முதுகு பகுதி காட்டுறோம். இந்த சைடில் ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி குத்தி இந்த பக்கம் வந்திருக்கு, அதை காட்டுறோம் நம்ம. அது பக்கத்தில் இன்னொருத்தன் ஓடிட்டுருக்கான், அவனுக்கு பல இடங்களில் வெட்டு காயங்கள்லாம் இருக்குது. இதையும் நம்ம பார்க்குறோம், சரிங்களா? 2 பேருமே ஓடிட்டுருக்காங்க. பட் இந்த கால்லையும் ஷோல்டர்லையும் அடிப்பட்டவன் பயங்கர பிளட் லாஸ் ஆகிருக்கு, அவனால் ஓட முடியல. கூட இருந்தவனுக்கு வெட்டு காயங்கள் தான், பட் அவனால் வேகமாக ஓட முடியுது. இதை அடுத்தடுத்த இமேஜஸில் நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள். அது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னாக்கா, ஒரு பெரிய ஒரு கோவில்னால் இந்த காலத்து கோவில், பழைய காலத்து கோவில். அது அந்த கோவில் வந்து அதனுடைய கோவிலுக்கு வெளியில் நம்ம இந்த துளசி மாடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று வச்சுருக்காங்க. அது அந்த ஒரு துளசி மாடம் மாதிரி ஒரு ரவுண்டாக ஸ்கொயராக ஒரு ஷேப்பில் ஒரு இது இருக்குது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, சின்னதாக இவ்வளோ ஹைட். இந்த போடியம்னு வச்சுக்கோங்க நீங்கள், இந்த போடியம் சைஸில் ஒன்று அங்கே இருக்குது. இப்போது கூட ஓடி வந்தவன் என்ன சொல்கிறான்னா, அண்ணே நீங்கள் ஓடி வாங்க, நான் உங்களை தூக்கிக்கிறேன் அப்படின்றான். இல்லை, என்னால் முடியல, நீயாவது ஓடி போய் உயிர் போயிடுச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இல்லைண்ணே நீங்கள் வாங்கண்ணே, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, நீ போய் அண்ணனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கன்னு நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த போடியம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் சொன்னான் இல்லையா, அந்த போடியத்தில் முதுகை சாய்ச்சிக்கிட்டு உட்காந்துடுறான். இப்போ கூட வந்தவங்ககிட்ட அவன் சொல்கிறான், சீக்கிரமாக அண்ணனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு. அவன் இன்னும் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். அது இப்போது இவனுடைய உடம்புல பிளட் லாஸ், ஏகப்பட்ட பிளட் லாஸ். உங்களுக்கு மெடிக்கலாக சில விஷயங்கள் எப்படி சொல்ல வருதுன்னா, ஒருத்தனுக்கு பிளட் லாஸ் ஆரம்பிச்சதுன்னா ஒரு ஸ்டேஜில் மயக்கம் கொண்டு போயிடுவான். மயக்கத்தில் இருக்கிறவன் கோமாவுக்கு போனான்னா உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஸோ இப்போது அவனுக்கு ஹெல்ப் வர்ற வரைக்கும் இவன் உயிரோடு இருக்கணும். கரெக்டாக? அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் வர்ற வரைக்கும், அவன் கூட வந்தவன் ஓடி போய் இவங்க அண்ணனை கூட்டிகிட்டு வர்ற வரைக்கும் இவன் உயிரோடு இருக்கணும். இவன் உயிரோடு இருக்கணும்னா இவன் நினைவு பிழறாமல் இருக்கணும், மயக்கம் அடையாமல் இவன் இருக்கணும். அது ஸோ இவன் என்ன பண்ணுறான்னாக்கா, இப்படி சாஞ்சி உட்காந்துட்டு காலை நீட்டி உட்காந்துட்ருக்கான். 1 அப்படின்னு நின்றான். ஃபுல் ஸ்விங். அவனோட காது கிட்டேருந்து கை இப்படி 1 2 3 அப்படின்னு ஒன்றுன்னா என்ன ஆரம்பிக்கிறான். ஸோ தட் அவன் மயக்கம் அடையாமல் இருக்கிறதுக்கு அவனை ஒரு ஒரு எனர்ஜி லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். கட் 150 அப்படின்னும்போது அந்த ஃபுல் ஸ்விங் வந்ததில்ல, அது இப்போ பாதி ஸ்விங்கு தான் வருது. ஏன்னா எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஆனால் அவன் அப்படி பண்ணும்போது அவனோட ஷோல்டர்லேயும் அவனோட கையில் இருந்த ரத்தம் தெரிக்குது பார்த்தீங்களா, அது முன்னாடி அந்த அவன் கால் பக்கத்தில் அப்படியே சின்னதாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் அதிகமாகிட்டே போகுது. கிட்டத்தட்ட அந்த ரத்தம் தேங்கியிருக்கும் பார்த்தீங்களா, ரோட்லலாம் மழை பெய்யும் போது தண்ணி தேங்கியிருக்கும் பார்த்துருங்களா நீங்கள், அது சின்னதாக அது அந்த மாதிரி அவனோட ரத்தம் வந்து அங்கே தேங்க ஆரம்பிக்குது. இப்போது அவன் 608 போது கால்வாசி கூட வரல. அது ஆனால் 609 610 அப்படின்றான்லாம். அது இப்போ கீழே வந்து அப்படியே ஒரு சின்ன
என்ன சொல்கிறது, ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் மாதிரி அங்கே ரத்தம் தேங்கி நிற்குது. அது 731 போது அவனோட கை கீழே விழ ஆரம்பிக்குது. 731 சொல்லும்போது அவனோட கை கீழே விழ ஆரம்பிக்குது. இப்போ அந்த ரத்தத்தோட ரிஃப்ளெக்ஷன் காட்டுறோம் நம்ம கேமரா ஆங்கிளில் பாருங்கள். அந்த ரத்தத்தோட ரிஃப்ளெக்ஷனில் தூரத்தில் 2 கால் ஓடி வர்றது தெரியுது. ஸோ ஒரு ஹீரோயிக் மொமெண்ட்டாக இவன் அந்த 731 அவன் கை கீழே விழும்போது கரெக்டாக ஒரு கை வந்து அவனை பிடிக்குது. சரிங்களா? பிடிச்சிட்டு அண்ணன் வந்துட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே அவனே ஒரு பெரிய ஜைஜான்டிக் 6.2 இருப்பான் அவனை தூக்கி ஷோல்டரில் போட்டுக்கிட்டு இவன் ஓட ஆரம்பிக்கிறான் வந்தவன். இது எப்படி இருக்குது உங்களுக்கு விஷுவலாக இமேஜின் பண்ணுறதுக்கு? நல்லா இருக்கா? ரத்தமாக இருக்கா? கோரியாக இருக்கா? மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மருது பாண்டியர்களை பற்றி ஒரு கிராஃபிக் நாவலுடைய ஆரம்ப கட்டம் தான் இது. தமிழில் உங்களுக்கு ஒரு கதையை உங்களை மாதிரியான யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லணுன்னா நீங்கள் லீனியராக மருது சகோதரர்கள் 1835ஆம் ஆண்டு அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா போர் அடிச்சிடும். சரிங்களா? ஐயோ முடிச்சிடுறேன். சரிங்களா? அதனால தான் நாங்கள் சில முயற்சிகளை எடுத்துகிட்டு வரோம். நான் லீனியராக ஒரு கதையை இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும், இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய ஃபேக்கல்ட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி, டிஎஸ் ஜெயலக்ஷ்மின்னு சொல்லிட்டு. அவங்கள எனக்கு இன்னமும் ஏன் ஞாபகம் இருக்குது அப்படின்னாக்கா, என்னோடய தமிழ் வாத்தியாரை ஏன் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குன்னாக்கா, அவங்க எனக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்தேனான்னு கேட்பாங்க. நிறைய பேர் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, பேசி முடிச்சுட்டு புரியுதான்னு கேட்பாங்க. தப்புங்க. புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்தேனா அப்படின்னு கேட்கணும். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரியான கண்டென்ட்டை இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்ற ஐடியாவில் தமிழில் இந்த மாதிரி சில முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டு வருகிறோம். ஸோ தயவு செஞ்சு காமிக்ஸை படியுங்க. சரிங்களா? இதுதான் இன்றைய செஷனின் நிகழ்ச்சி. கேள்விகள் இருந்தால் எஸ் ப்ளீஸ். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. ஆமாம், 21 நிமிஷம் நம்ம வி ஓவர் ஷூட் அவர் டியூரேஷன். ஒன்றும் இல்லை சார், இது வந்து பிரிண்டட் ஃபார்மட், அது வந்து விஷுவலாக ஆன் ஸ்க்ரீனில் கொண்டு வரும். அது அவ்வளோ. இப்போது நிறைய சினிமாக்கள் நீங்கள் ஹிட்ச்காக்கோட க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா அது ஹிட்ச்காக் ஹிம்செல்ஃப் இஸ் அன் ஆர்டிஸ்ட். அவரெல்லாம் என்ன பண்ணுவார்னாக்கா ஸ்டோரி போர்டு வரைஞ்சிருப்பார். நானே இதை பற்றி ஹிந்துவில் வந்து ஒரு ஆர்டிக்கல்லாம் எழுதியிருக்கேன் நான். அது அந்த ஸ்டோரி போர்டை வச்சுக்கு தான் அவங்க வந்து காமிக்ஸே பண்ணுறாங்க. அவங்க உதாரணமாக டாக்டர் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் பாண்டோட ஒரு படம், டாக்டர் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் பாண்டோட ஒரு படம். அந்த படத்துக்கு ஜேம்ஸ் பாண்ட் காமிக்ஸை தான் ஸ்டோரி போர்டை வச்சு படமாக எடுத்தாங்க அவங்க. ஸோ டெக்னிக்கலி காமிக்ஸ் இஸ் நத்திங் பட் த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆஃப் அ சினிமா. வேறு ஏதாவது கேள்விகள்? எஸ் சார், அதாவது இப்போ வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்துட்டு இப்போ யூஎஸ்ஓ இல்லை ஜப்பானும் பார்க்கும்போது ஒரு காமிக்ஸ் கல்ச்சரே இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த காமிக்ஸ் புக்ஸஸ்லாம் இருக்குது. ஆமாம், உலகத்தில் இதே மாதிரி தமிழில் வந்துட்டு வருமா? எப்படி ப்ரொமோட் பண்ணி எடுத்து வரும் ஒரு காமிக் புக்ஸுங்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக டீனேஜ்? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இது வந்து டீனேஜ் யங்ஸ்டர்ஸ் தான் டார்கெட் பண்ணுறாங்க காமிக்ஸில். சில்ட்ரன்ஸ் இது வேறு சைடு, பட் வந்து மோஸ்ட் ஆஃப் த இது வந்து டீனேஜ் யங்கே அடல்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. அட்டா அது அவங்க இன்ட்ரெஸ்ட் போட்டு. ஸோ வந்து என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம் தமிழில்? உங்கள் பேருங்க? கிருத்திகா. கிருத்திகா. ஓகே. கிருத்திகா, உலகத்திலேயே 100 புத்தகங்கள் விற்பனை ஆகுதுன்னா அதில் 67 புத்தகங்கள் வந்து காமிக்ஸ். இந்த ஃபேக்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் தமிழில் ஏன் அந்த கல்ச்சர் இல்லைன்றதுக்கு நான் ஏற்கனவே 2 உதாரணங்கள் சொல்லிட்டேன் நான். நல்லா அது ஒன்று, மொழி மாற்றம் செய்யப்பட்ட காமிக்ஸ்களின் ஆக்கிரமிப்புகள், அதற்கு பின்னாடி இருக்கிற அந்த வணிக சந்தை, அதற்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுகள் ஒன்று. ரெண்டாவது, நம்ம தமிழில் இயங்கி வந்த பத்திரிகை ஆசிரியர்களுடைய என்ன சொல்கிறது, அது ஒரு இயலாமை, இல்லை அவங்களோட ஒரு லேசினஸ், இல்லை அவங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் அவங்க அதே கதைகளை எடுத்து இவங்களும் டப்பிங் மொழி மாற்றம் செய்து டிரான்ஸ்லேஷன் பண்ணது. ஸோ கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய கேப் வந்து தமிழ் காமிக்ஸ் உலகத்தில், இண்டிஜினஸ் காமிக்ஸ், நம்ம தமிழ் காமிக்ஸ் உருவாகிறதுல ஒரு மிகப்பெரிய கேப் உருவாகி இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கேப்பை கவர் பண்ணுறதுக்கு அடுத்த கட்ட தலைமுறை தான் முன்னே வந்து பண்ணணும். அது இட் வில் டேக் இன்னும் ஒரு 10-15 இயர்ஸ் ஆகும் தமிழ் இந்த மாதிரி கண்டென்ட் வர்றதுக்கு. தமிழ் கண்டென்ட் அதே மாதிரி மீடியாஸும் அப்படி இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிப்பாங்களா காமிக் ஸ்ட்ரிப்ஸில்? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 2 பேர் 3 பேர் இல்லாமல் இப்போ ஒரே ஆள் வந்து காமிக் ஸ்ட்ரிப் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் கூட இப்போ அக்செப்ட் பண்ணுவாங்களா? இப்போ இன்டர்நேஷ்னல்லேருந்து இண்டிஜியஸ்க்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு
ஏன்னா வந்துட்டு இப்போ தனியாக புக் வரத்துக்கு கன்ஃபார்மாக டைம் இருக்கும். இப்போ மேகசின்ஸு நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் சீக்கிரம் வரும். இதேமாதிரி டிஜிட்டல் ஃபார்ம்லேயே இப்போ ஒரு சில காமிக்ஸில் நிறைய வந்துட்டுருக்கு. ஆனால் சாரி டு கரெக்ட் யூ, இது ஒரு பெரிய ஓசிடி எனக்கு இருக்குது. யாராவது ஒருத்தங்க ஒரு சென்டென்ஸ் பேசும்போது அதில் ஒரு தப்பு இருந்ததுன்னா முதல்ல அந்த தப்புன்னு சொல்லக்கூடாது. அதை முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு தான் நான் பேசுவேன். ஐம் சாரி கிருத்திகா, மீடியாஸ் கிடையாது, மீடியம் சிங்குலர், மீடியா ப்ளூரல். சரிங்களா? நானும் ஒரு மிஸ்டேக் ஓகே, நோ இஷ்யூஸ், சாரி டு கரெக்ட் யூ. பட் என்னன்னாக்கா நிறைய டிஜிட்டல் காமிக் கிரியேட்டர்கள் உருவாகிட்டாங்க. சரிங்களா? ஆனால் தமிழ் சூழலில் அதற்கான வரவேற்புன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இட் வில் டேக் சம் டைம், டெஃபினெட்லி இட் வில் டேக் சம் டைம். ஆனால் தமிழில் மிகச்சிறந்த படைப்பாளிகள் இருக்காங்க, தமிழில் மிகச்சிறந்த ஓவியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் உருவாக்குறதுல ஒரு 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 சின்ன பிரேக் இருக்குது. கடந்த ஒரு 30 வருஷமாக ஏற்பட்ட அந்த கேப்பை சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ முயற்சிகள் நடந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ வந்துட்டு இப்போ எங்கள் ஜென்ரேஷன் இப்போ சப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிறைய இருக்குது. சரிங்களா? இப்போது எப்படி சொல்கிறதுனா, காமிக்ஸுக்கு ஒரு முதல் கட்டமாக இப்போது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு படம் எடுக்க போவாங்க. அவங்கெல்லாம் அது காமிக்ஸாக வந்ததை படமாக எடுத்து வெப் சீரிஸ் அமேசான் ப்ரைம்லலாம் வந்திருக்குது. ஸோ இது இட்ஸ் அன் இன்விடேஷன், ஒரு விசிட்டிங் கார்டு, என்னால் இந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம். ஸோ கண்டிப்பாக தமிழ் சூழலில் இடம் இருக்கிறது. ஆனால் அதை பரவலான ஒரு வரவேற்பு நம்ம கொடுக்க தயங்குறோம். என்ன காரணம்னா, ஆதிகாலத்து மனிதன் அவனுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பார்த்து பயந்தான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம தமிழ் சூழலில் ஒரு 30-40 வருஷமாக காமிக்ஸ் அப்படின்னா 2 விஷயம் தான் நடக்குது. ஒன்று, அது குழந்தைங்களுக்கானது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடுறோம். இன்னொன்று, அது நமக்கு புரியாததால் அதை பற்றி பேச தயங்குறோம். ஷ்வெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. ஷ்வெப்ஸ் 90s வந்த ஒரு சாஃப்ட் ட்ரிங்க். அது உலகத்தில் வந்த முதல் சாஃப்ட் ட்ரிங்க் அதுதான். கொக்கோ கோலா, பெப்சி எல்லாம் 1890களில் வந்ததுன்னா இது அதை விட முன்னாடி வந்தது அது. ஆனால் 96 இந்தியாவில் ஷ்வெப்ஸ் பிராண்டை லான்ச் பண்ணும்போது கடையில் போயிட்டு எத்தனை பேருக்கு ஷ்வெப்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடிஞ்சுது? அந்த பேர் உச்சரிக்க வரலல்ல. அந்த மாதிரி தான் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பொதுவில் பேச தயங்குவோம். அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு காமிக்ஸ் மற்றும் கிராஃபிக் நாவல்களை பற்றி பேச தெரிவதில்லை. அதன் காரணமாக ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் இதை பற்றி பேசுவதற்கு, இதை பற்றி உரையாடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது. தேங்க்யூ சார். நன்றிங்க கிருத்திகா. ஆமாங்க. காமிக்ஸ் வந்து இன்னும் ரெலவெண்ட்னு நினைக்கிறீங்களா? சார், காமிக்ஸ் எப்போவுமே ரெலவெண்ட்டு தான் சார். அதாவது ஒரு 15 நாளுக்கு முன்னாடி, சாரி ஒரு 1.5 மந்த் நினைக்கிறேன் நான், அது நேழா 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நேசா 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அதுதான் உலகத்திலேயே மிக அதிகமாக கலெக்ட் செய்யப்பட்ட அனிமேஷன் படம். சரிங்களா? இப்போவும் ஜப்பானில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா, உலக நாடுகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, காமிக்ஸ்க்கான அனிமேஷன் கார்ட்டூன் படங்களுக்கான வரவேற்பு மிகப்பெரிய வணிக சந்தை. அது மிகப்பெரிய வணிக சந்தை. ஸோ இன்னமும் ரெலவெண்ட்டாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் அதற்கான மார்க்கெட் இல்லை, அவ்வளோதான். உலக அளவில் நான் சொல்கிறேனே, உலகத்தில் விற்பனையாகும் 100 புத்தகங்களில் 67 புத்தகங்கள் காமிக்ஸ். ஸோ மற்ற எல்லா புத்தகங்களும், ஐ எம் நாட் அவங்கள புட் டவுன் பண்ணலை, ஆனால் ரியாலிட்டி இதுதான். உலகத்தில் விற்பனையாகும் 100 புத்தகங்களில் 67 புத்தகங்கள் காமிக்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் அதற்கான ஒரு வணிக சந்தையோ சூழலோ கட்டமைக்கப்படாததால் நமக்கு அதை பற்றி தெரியாமல் இருக்குது, அவ்வளோதான் சார். அதாவது ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா, மருது சார் சனிக்கிழமை வருவார். மறக்காமல் அந்த செஷனில் வந்து அவர் ஏஐ பற்றி தான் பேச போகிறாரு. அவருடைய ஜப்பானிய காமிக்ஸ் சந்தை, இந்தியாவில் காமிகான் நடக்குது இல்லை, அந்த மாதிரி ஜப்பானில் காமிகான் ஒன்று நடக்கும். வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும். 10 நாள் க்யூவில் நின்று போவாங்க. அதுக்குள்ளார 10 நாள் க்யூவில் நின்று உள்ளே போவாங்க அவங்க. அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. ஸோ காமிக்ஸ்க்கான வரவேற்பு இப்போது ஹாலிவுட்டில் படங்கள்லாம் எங்கே லான்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? SDCC, சாண்டியாகோ காமிகான் அப்படின்னு ஒன்று நடக்குது. அமெரிக்காவின் மிகப்பெரிய காமிக்ஸ் சந்தை அது. அந்த காமிக்ஸ் சந்தையில் தான் மார்வல், டிசி எல்லா படங்களுக்கான ட்ரெய்லரும் அங்கே தான் லான்ச் பண்ணுறாங்க. பாகுபலி 2 எங்கே சார் லான்ச் ஆச்சு? மும்பையில் நடந்த காமிகானில் தான் பாகுபலி 2 படத்தோட ட்ரெய்லர் லான்ச் பண்ணுறாங்க அவங்க. ஸோ காமிக்ஸ்க்கான மார்க்கெட் இப்போவும் இருக்கிறது. இந்திய அளவில் மக்கள் முழிச்சுக்கிட்டாங்க, தமிழ் அளவில் கொஞ்சம் டிலே ஆகுது சார், அவ்வளோதான் சார். கேளுங்க சார், MCU, DC காமிக்ஸ் மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு
பெரிய காமிக் ஃப்ரான்ச்சைஸ் உருவாகுமா உங்கள் கருத்து? நிச்சயமாக உருவாகுங்க, நம்மளே உருவாக்குவோம். நன்றி. 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 ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்ங்க. உங்கள் பேருங்க? சிந்து. சிந்து, சொல்லுங்கள். இந்த படத்து மூலம் எங்களுக்கெல்லாம் புரிஞ்சிச்சு, பார்வையற்ற மாணவர்களுக்கு இது நீங்கள் இதை எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? யாருக்குங்க? பார்வையற்ற மாணவர்கள், விஸ்வலி இம்பேர்ட். விஷுவலி சேலஞ்சுடு. இருங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நன்றிங்க, தேங்க்யூ சிந்து, நல்ல கேள்வி இது. இப்போது ஒரு புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு 100 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. புத்தக கண்காட்சிக்கு புத்தகங்களை வாங்குறதுக்கு 100 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 பேருன்றது தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் 1% கூட கிடையாது. 1% கூட கிடையாது. தமிழ்நாட்டில் புத்தகங்களை வாங்கி வாசிப்பவர்கள் தமிழ்நாட்டில் 1% கூட கிடையாது. நம்ம மக்கள் தொகை எவ்வளோங்க தமிழ்நாட்டுது? ஒரு 9 கோடி இருக்குமா? 9 கோடி அவ்வளோதானே இருக்கும் அது. ஆனால் புத்தக விற்பனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டிப்ரெஸிங்கான நம்பர்ஸ். தமிழில் மிக அதிகமாக விற்பனையாகிற புத்தகங்கள்லாம் எவ்வளோன்ற நம்பர்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் அது புத்தகங்கள் அப்படின்றது ஒரு பெரிய ரவுண்ட், சரிங்களா? அந்த ரவுண்டில் காமிக்ஸ்ன்றது நாட் ஈவன் 1%. காமிக்ஸ்ன்றது 1% கூட இல்லை. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? அது புத்தகங்கள் படிக்கிறவங்களே காமிக்ஸை புட் டவுன் பண்ணுறாங்க. அது என்ன, அது குழந்தைங்களுக்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அது அவங்களுக்கே அது புரியல என்னும்போது, இது வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி சொல்கிறது, ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு இனமாக தான் காமிக்ஸ் இருக்குங்க. தமிழ் வாசிப்பு சூழல்லையே, தமிழ் புத்தக சூழல்லையே இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட இடமாக தான் இருக்குது. அது இதற்கான ஒரு வணிக சந்தையே இல்லை. அப்படி இருக்கும்போது முதல்ல இவங்களுக்கான ஒரு 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 லெவல் பிளேயிங் ஃபீல்டை உருவாக்கி வாசிப்பும் காமிக்ஸ் வாசிப்பும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான் இதற்கு அடுத்த கட்ட முயற்சிகள்லாம் கொண்டு போக முடியுங்க. அதனால் இப்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் தமிழில் இல்லைங்க. சார், நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க 9 வருஷமாக நீங்கள் வந்து புக் தான் படிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆமாங்க. ஃபிசிக்கலாக புக்ஸ் படிக்கிறதுக்கும் புக்ஸில் படிக்கிறதுக்கும் என்ன சார் அட்வான்டேஜ் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது? அதாவதுங்க ஒரு 2-3 ஆப் இருக்குது, பெய்டு ஆப் இருக்குங்க, சரிங்களா? காமிக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா வேறு 2-3 ஆப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அதில் எனக்கு எவ்ரி வெட்னஸ்டே அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கனாக்கா நியூ காமிக் புக் டே அப்படின்வாங்க, NCBD அப்படின்வாங்க. புதன்கிழமை அமெரிக்காவில் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு 30 காமிக்ஸ் ரிலீஸ் ஆகும், புது காமிக்ஸ்கள் ரிலீஸ் ஆகும். அதை நான் இந்தியாவில் ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 20-21 நாள் ஆகும் இங்கே ரீச் ஆகிறதுக்கு. அது ஆனால் நான் காமிக்ஸாலஜியில் அங்கே $1 $2 இருக்கிற ஒரு புத்தகத்தை பாதி விலையில் புக்காக என்னால் இங்கேயே படிச்சிட முடியும். இது முதல் விஷயம், ஆக்சசிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எட்டர்நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃபிக் நாவலை பற்றி சொன்னேன். அந்த கிராஃபிக் நாவல் வரும்போது அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி இருந்தாலுமே கூட எனக்கு அது வந்து சேர்றதுக்கு டைம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்புலர் கேரக்டர் இருக்குது. நம்ம தமிழில் புலி அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க இல்லையா, அதனோட ஒரிஜினல், சரிங்களா? அஸ்டெரிக்ஸ் அப்படின்னு அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அந்த ஆஸ்ட்ரிக்ஸ் வந்து நவம்பர் மாதம், எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் இயர் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நவம்பரில் அது வரும். அந்த புத்தகம் நான் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வாங்குவேன். எனக்கு அது கொஞ்சம் டிலேவாக தான் வருது அது. ஆனால் இப்போ நான் புக்காக படிக்கிறதுல எனக்கு அந்த டிலே இல்லை. அவன் ஃப்ரான்ஸில் என்றைக்கு அந்த புக்கு ரிலீஸ் ஆகுதோ, யூஎஸில் என்றைக்கு அந்த புக்கு ரிலீஸ் ஆகுதோ, அதே நாளில் அதே டைமில் என்னால் இந்த புத்தகத்தை என்னால் படிக்க முடியுது என்னோட டேப்பில். முதல் விஷயம். ரெண்டாவது, நான் எப்படிப்பட்ட ஆள்னாக்கா ஒரு நாளைக்கு கம்பல்சரி 1.5 மணி நேரம் காலையில் படிக்கணும்னு நினைக்கிறவன். ப்ளஸ் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். என்னோடய பேக்கில் எல்லா புத்தகங்களையும் நான் கொண்டு போயிட்டுருக்க முடியாது. அதே மாதிரி ஒரே டைமில் நான் 4-5 புத்தகங்களை கன்கரண்ட்டாகவும் படிப்பேன். ஸோ எனக்கு ஒரு டேப் அப்படின்னும்போது எந்த ஒரு கதையினாலும் என்னால் சூஸ் பண்ணி என்னால் படிக்க முடியுது. அது டிஜிட்டலாக படிக்கும்போது 2வது அட்வான்டேஜ். 3வது, இப்போ நான் உங்களுக்கு சில ஓவியங்கள் ப்ளே பண்ணி காமிச்சேன்ல சார், அதில் 3வது ஃபோல்டர் இருக்குது இல்லையா, CTன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், க்ரைம் டைம்னு. அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்களேன். இந்த கேள்வி மட்டும் சொல்லி பதில் முடிச்சுக்கலாம். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஒரு கேள்வியா? சரி, இதான் கடைசி கேள்வியாக வச்சுக்கோங்க, நேரம் ஆயிடுச்சு. சாரி. ஆமாம், க்ரைம் டைம் அதில் ஃபஸ்ட்டு ஃபைல் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நம்ம ப்ளே பண்ணோம்ல சார், DNP அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டர் பேர். அதாவது காமிக்ஸாக நீங்கள் வந்து ஒரு ஃபுல் இப்போது என் கையில் ஒரு புத்தகம் இருக்குது, அந்த ஃபுல் புத்தகத்தை நான் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் புத்தகத்தை படிக்கும்போது ஒரு பக்கமாக படிக்கும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அடுத்த இமேஜ் போனீங்கன்னாக்கா, அடுத்த இமேஜ் போங்களேன், என்னால் டிஜிட்டலாக இப்படி ஒரு இதையும் இமேஜ் பண்ணி நான் என்லார்ஜ் பண்ணி என்னால் படிக்க முடியும். காமிக்ஸாலஜியில் அந்த வெப்சைட்டில் அந்த ஆப்பில் கைடட் பேனலிங்னு ஒன்று இருக்குது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்னை வந்து என்லார்ஜ் பண்ணி இது பண்ணி கொண்டு போய் படிக்க வைக்கும். அதெல்லாம் அது. ஸோ
அந்த டைமிங் என்னால் அதே நேரத்தில் மற்றவங்க எப்போ படிக்கிறாங்களோ அதே நேரத்தில் என்னால் படிக்க முடியுதுன்னு ஒன்று அது. ரெண்டாவது கன்வீனியன்ஸ் ரீடிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்பாயின்மெண்ட் ரீடிங் இல்லாமல் கன்வீனியன்ட் ரீடிங்னு ஒன்று இருக்குது. மூணாவது வசதின்னு ஒன்று இருக்குது. கண்ணாடி போட்டு தான் நான் படிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த காரணங்கள் தாங்க அது. இல்லைங்க, இது பவர் கிளாஸு. பவர் கிளாஸ் புரியல. இல்லைங்க, என்னுடைய நார்மல் கிளாஸும் இந்த கிளாஸுமே ரெண்டுமே ஒரே பவர். சரிங்களா? ஸோ பவர் கிளாஸ் தான் இது. கிளாருக்காக ஸ்டைலுக்காக போட்டதில்லை. சார் கடைசி கேள்வி. சார் வணக்கம். வணக்கம், உங்கள் பேர்? கார்த்திக். கார்த்திக், சொல்லுங்கள். கேள்வி இல்லை, ஒரு சஜஷன் தான். ஒரு கேள்வி வந்ததுனால இந்த யோசனை தோணுச்சு. விஷுவலி சேலஞ்ச் கிட்ட இதை எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ற கேள்விக்கு இப்போதைக்கு சாத்தியம் இல்லைன்ற பதில் வந்து இப்போதைக்கு தமிழில் எங்களால் சாத்தியம் இல்லை. அதுக்கு என்ன அப்படின்னா, இப்போதான் நாங்கள் மின் புத்தகங்களை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கோம். மின் புத்தகங்கள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ மின் புத்தகங்களில் இந்த காமிக்ஸை கொண்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஆல் டெக்ஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. இமேஜை அதுக்கான பேக்ரவுண்டில் டெக்ஸ்ட்டை கொடுத்தா அந்த இமேஜில் என்ன இருக்குன்றதை படிக்கும். அந்த இமேஜ் கிட்ட நாங்கள் போனோம் அப்படின்னா, ஆக்சுவலி நான் ஒரு விஷுவலி சேலஞ்ச், அதனால் இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ அந்த ஆல் டெக்ஸ்ட் மூலியமாக இந்த காமிக்ஸை கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே கொண்டு போக முடியும். இங்கே நிறைய எழுத்தாளர்கள் மின் புத்தகமாக பதிப்பிடுறதையே ரொம்ப யோசிக்கிறாங்க. பொருளாதார ரீதியிலேயே அதை பண்ணலாம், வாங்கி படிக்க இங்கே ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ நீங்களும் இதை ஆரம்பிக்கும் போதே இந்த முயற்சியோடு இதை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பல பேருக்கு இது உதவியாக இருக்கும், படிக்கணும்னு நினைக்கிற பல பேருக்கு. தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. நல்ல சஜஷன், தேங்க்யூ. ஆல் டெக்ஸ்ட் இல்லைங்களா? நன்றிங்க, தேங்க்யூ. பொறுமையாக இருந்து போர் அடிக்காமல் இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. சரிங்களா?